கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வேளையிலே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரெனாம் அவருடைய செய்தியில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு மாத்திரமே இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. மற்ற திருத்துவ சபைக்கோ மற்ற சபைகளுக்கான செய்தி அல்ல. கடைசி கால தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரெனாம் செய்தி யார் விசுவாசிக்கிறார்களோ, அவரை தீர்க்கதரிசி என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றும் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே இந்த செய்தி. ஆகவே கர்த்தருடைய கிருபையினாலே சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாசிக்கிற பொழுது பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது, சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் குறித்து அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதிக்கிறவர்களை கை கொள்ளுவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான தரிசனம். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு காரியத்தை ஒப்பு கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் இல்லைங்களா? ஸோ இதை வைத்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடைசி நாட்களிலே எத்தனையோ தவறான உபதேசங்கள், சரியான உபதேசம் என்று தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரெனாமுடைய செய்தி சரியான உபதேசம். திருத்துவக்காரர்களுக்கு பிரெனாமுடைய உபதேசமானது கள்ள உபதேசம். பிரெனாமை பேசாத அசிங்கமா, பிரெனாமை எவ்வளோ கேவலமெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அது இப்பொழுது இந்த யூடியூப்பெல்லாம் வந்ததுக்கு பிறகு அவருடைய பர்சனல் அட்டாக் நிறையா. தீர்க்கதரிசி விபச்சாரக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், தவறான நபர், கள்ள தீர்க்கதரிசி, பயல்சபுல், பிசாசு, பனாசி உள்ளவர், எதுவுமே எந்த டேலண்டும் இல்லாதவர், படிக்காதவர், இப்படி நிறையா திருத்துவ போதகர்களாலே திருத்துவ சகோதரர்களாலே எள்ளி நகையாடப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதானே தீர்க்கதரிசி வில்லியம் மரியனுடைய செய்தியை நம்ம அவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், அவர் 7ஆம் தூதன், 7ஆம் சபை காலத்துக்கு வந்த தூதன், 7ஆம் சபை கால தூதன். 7ஆம் தூதன் மாத்திரமல்ல, அவர் எலியாவின் ஆவி பெற்றவர். மாத்திரமல்ல, இந்த 7ஆம் சபை கால தூதனுக்கு மனவாட்டி ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறதான ஊழியத்தை அவர் கடைசி காலத்தில் செய்தார். ஒரு எலியேசர் ஊழியத்தை செய்தார், ஒரு மிருதகை ஊழியத்தை செய்தார் இல்லைங்களா? அந்த அருமையான ஒரு என்ன செய்தார். ஆகவே நம்ம அவரை அப்படியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த கடைசி நாட்களில் திருத்துவத்திலிருந்து அநேக சகோதரர்கள் தீர்க்கதரிசி பிரெனாமுடைய செய்தி இயேசு நாமத்தை அட்டாக் பண்ணுறங்கிறது வேற, அது ஒரு புறம். அடுத்த புறமாக நம்ம கடைசி கால செய்திக்குள்ளே நம்ம வருகின்ற பொழுது நம்முடைய ஏற்குரிய 1990 நான் டிராவில் பார்க்கும்போது பிரெனாம் கிறிஸ்துக்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் பிரெனகாமை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவரை இயேசு கிறிஸ்துவாகவே ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவரை தொழுது கொள்கிற ஒரு ஊழியம். அந்த தவறான ஊழியத்தை கடைசி கால செய்தியில் சாத்தான் விதைத்தான். திரு பிரெனாம் சொல்கிறாரு, என்னை கிறிஸ்து என்று சொல்கிற அந்த உபதேசத்தை நான் அடிச்சிட்டேன். ஆனால் அந்த சர்ப்பமானது, அந்த தவறான உபதேசங்கிற சர்ப்பம் அடி வாங்கிட்டு அது போயிடுச்சு, ஒரு சாக்கடைக்குள்ள விழுந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் அது இருக்கும் அப்படின்றார். ராட்ச வரைக்குமாக பிரெனாமை கிறிஸ்து என்று சொல்கிற உபதேசம் இருக்கும். இப்போ பிரெனாமை திருத்துவக்காரர்கள் எதிர்க்கிறாங்கன்னா உஷாராயிருவாங்க. அதான் தப்பான உபதேசம் இருக்கிறான், பிரெனாமை எதிர்க்கிறாயா அப்படின்னு. ஆனால் பிரெனாமையை ஏற்றுக்கொண்டவங்க அந்த உபதேசத்தை எதிர்க்காம பிசாசு எப்படி கொண்டு வரான்னா, அந்த இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு வந்த அந்த தூதனை, அந்த மனுஷனை அவரையே இயேசு கிறிஸ்துன்னு சொல்லும் போது அப்போ ஒரு கூட்டமானது வஞ்சிக்கப்படுகிறது. இப்போ பிசாசுடைய எவ்வளோ தந்திரம் பாருங்க. ஸோ இதையெல்லாம் கடந்த பல வருஷங்களாக இதெல்லாம் நம்ம அடித்து தூள் கிளப்பியிருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இவங்களெல்லாம் நம்ம எழும்ப விடலை. அந்த காலத்தில் சுற்றறிக்கை, சர்க்குலர், இதிலெல்லாம் வச்சு நம்ம கேள்வி பதில்கள் நிறையா விடியெல்லாம் வாக்குவாதங்கள் பண்ணியிருக்கிறோம். அவர்கள் கொண்டு வந்த உபதேசங்கள் பல்வேறு விதமான உபதேசங்கள். தீர்க்கதரிசி நாமத்தில், பிரெனாம் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குற கூட்டம் உண்டு. பிரெனாமை கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு அவர் கிறிஸ்து, ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து நாம ரட்சிக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் அந்த நாமம். ஆனால் அதே சமயத்தில் பிரெனாமுங்கிறது அவர் 2வது முறையாக வந்த கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பல்வேறு விதமான கோட்பாடுகளை சாத்தான் பிரெனாம் கிறிஸ்துக்கள் மூலமாக கொண்டு வந்தது.
இந்த ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் இப்படிதான் வேலூர் தாமஸ் என்பவர் எழும்பி தன்னை ஒரு தூதனாக அறிவித்துக் கொண்டார். பிரணாமை கிறிஸ்து என்று அறிவித்தார். அதே மாதிரி சென்னையில் அப்படி ஒரு ஜோய் கமாலியல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் அப்படிதான் கடைசி காலத்து தன்னை தூதன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். பிரணாமுக்கு அடுத்த தூதன் நான் தான், என் மூலமாக தான் மனவாட்டியானவள் என்ன செய்யப்படுவா, முன்குறிக்கப்படுவான்னு அப்படி ஒரு உபதேசம் போகுது. அதுவே ஜோயல் கமாலியல் நினைக்கிறேன். அதே மாதிரி பிரணாம் கிறிஸ்து உபதேசத்தில் நிறையா பேர் அதை நான் செய்தியில் உங்களுக்கு சொல்கிறேன். இவர்களெல்லாம் கொண்டு வந்த உபதேசங்கள் என்னாக்க, பிரணாமுக்கு அடுத்ததாக ஒரு தீர்க்கதரிசியவோ, பிரணாமுக்கு அடுத்ததாக ஒரு தூதனையவோ, பிரணாமுக்கு அடுத்ததாக ஏதோ ஒரு மனுஷன் ஃபிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பிரணாமை கிறிஸ்து என்று சொல்லாத கடைசி கால செய்திருக்கிற கொஞ்சம் முத்தி போன கேஸ் இருக்கும் இல்லையா, அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு மனிதனையும் இவன் தான் ஏழாவது முத்திரையை விடைக்கக்கூடிய ஒரு தூதன், இவர் தான் 7 இடிமுழக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய தூதன். பிரணாம் 7 இடிமுழக்கங்களை வெளிப்படுத்தவே கிடையாது, அவர் 7வது முத்திரை தனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆகவே 7வது முத்திரையை வெளிப்படுத்தக்கூடிய தூதன், 7 இடிமுழக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய தூதன் என்று நிறையா என்ன செஞ்சாங்க, மனிதர்களை கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே ஃபெயிலியர். நம்ம ஒரு குறிப்பிட்ட பேரை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பிராண்டாமை கிறிஸ்து என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிற பட்சத்தில் போலாசிரிலாரி சொல்றாரு, பிரணாம் 7ஆம் தூதன் மட்டும்தான், ஆனால் நான் பிரணாம் 7ஆம் தூதன் இருந்தாக்கா நான் கிறிஸ்து, போலோசிலாரி ஆகிய நான் கிறிஸ்து என்று ஒரு உபதேசத்தை ஒருத்தர் கொண்டு வந்தார் இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்டதான கள்ள உபதேசங்கள் தீர்க்கதரிசி செய்திக்கு முன்னாடியே திருத்துவ உபதேசம், அது ஒரு கள்ள உபதேசம். அதுக்கு பிறகு தீர்க்கதரிசி செய்தி வரும்போது ஒரு கூட்டம் எழும்பும்போது பிசாசானவன் இந்த கூட்டத்துக்குள்ளே வந்துட்டான். தீர்க்கதரிசி செய்திக்குள்ளே பிரணாமை கிறிஸ்து என்று சொல்லுவதும், பிரணாம் செய்திக்கு மேலே ஓவர்டேக் பண்ணி போகிறதும் ஒரு கூட்டமானது ஒவ்வொரு காலத்திலையும் இருந்துச்சு. ஸோ கர்த்தருடைய கிருபையில் நான் 1986 ட்ராவல் பண்ணுறேன். ஒவ்வொன்றையும் அடிச்சு தோஷம் பண்ணிகிட்டே வந்துடும். அவங்க அதுக்கான கதர்கள் அதிகமாக இருக்கும். எனக்கு குறித்து நிறைய எதிர்ப்பாங்க, தவறான விமர்சனங்கள், செய்யாத காரியங்களை செஞ்ச மாதிரி தவறான மாம்ச காரியங்களை எல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. நான் அதுக்கெல்லாம் பயப்படுறதில்ல, பேசிட்டேன். டாக்டரின் டு டாக்டரின், அவ்வளோதான். உபதேசத்துக்கு உபதேசம் தான், மற்றவருடைய பர்சனல் நான் பேச மாட்டேன். ஸோ கர்த்தருடைய கிருபையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காரியம், பிரணாம் தான் கடைசி தீர்க்கதரிசி. வில்லியம் மரியன் பிரணாமுக்கு பிறகு ஒரு கடைசி தீர்க்கதரிசி புறஜாதிக்கு கொடுக்கப்படவில்லை. 7ஆம் சபையின் காலத்து மனவாட்டிக்கு பிரணாம் செய்திக்கு பிறகு எந்த ஒரு செய்தி, விசேஷ செய்தி கொடுக்கப்படவில்லை. பிரணாமின் மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்தி பலமுள்ள தோழி செய்தி தவிர வேறு செய்தி கிடையாது. இன்றைக்கு மனவாட்டி இருக்கக்கூடிய செய்தி மைட்டி ஏஞ்சல் வாய்ஸ், 7 seal ரெவலேஷன். அதுக்கு பிறகு ஒரு தனி மனித ஊழியம் இன்றைக்கு கிடையாது. பிரணாமுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மனவாட்டி ஊழியம் தான் இருக்கிறது என்று நாம் அறிந்த விஷயம். ஸோ கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமுக்கு பிறகு அடுத்த ஒரு தனி மனித ஊழியம் இருக்கிறதா? ஏற்கனவே பல பதிவுகள் நம்ம யூடியூப்பில் போட்டுக்கிறோம். 2017 நம்ம போட்டுக்கிறோம், பிரணாமுக்கு அடுத்த ஒரு தனி மனித ஊழியம் இல்லை அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் அவர் சொன்னாங்க, தீர்க்கதரிசி சொல்கிறார் இல்லையா, 7 முத்திரையின் வெளிப்பாடு செய்தியில் சொல்கிறார் இல்லையா, எனக்கு பிறகு ஒரு மகத்தான நபர் வருவார், அந்த மகத்தான நபர் தோன்றும் போது நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும், அப்படி பாதரட்சியை கூட சொம்பிருக்கிறக்கு பாக்கியம் இல்லைன்னு இயேசு சொன்ன மாதிரியே பிரணாம் சொன்னார். நான் போனதுக்கு பிறகு ஒருத்தர் வருவார், அவர் என்னிலும் பெரியவராக இருப்பார், நான் அவருக்காக நான் என்ன செய்கிறேன், பாதை அஸ்திவார பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கிறேன், அவர் வந்துட்டாருன்னா நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேணும் அப்படின்னார். இயேசு எப்படி யோவான் ஸ்நானகன் எப்படி இயேசு பற்றி சொன்னானோ அதே போல் தீர்க்கதரிசி சொன்னார். இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் என்னன்னாக்க, அந்த மகத்தான நபர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த மகத்தான மனுஷன் தோன்றுகின்ற பொழுது நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் அப்படின்ட்டு கொண்டாந்தாங்க. அப்போ கடைசி கால செய்திருக்கிற அநேக ஊழியர்கள் அந்த கோட்ஸ், தீர்க்கதரிசி கோட்ஸ் எடுத்துட்டு, பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும் 7 seal அந்த கோட்ஸ் இருக்குது இல்லையா, அதை வாசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், 7 seal புக்கில் இருக்குது. அதில் அவர் சொல்கிறார், தீர்க்கதரிசி மகத்தான நபர் அப்படிங்கிறது அந்த மகத்தான மனுஷன் தோன்றுகிறது பொழுது அப்படிங்கிற மாதிரி அதை அடிப்படையாக கொண்டு நிறைய உபதேசங்கள் வந்துச்சுங்க. தீர்க்கதரிசி மரிச்சதுக்கு பிறகு அவருடைய சபையில் இருக்கிறதானே அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு பிரதர், 2 பிரதர் இருந்தாங்க குறிப்பாக, அதாவது ரட்டல் அப்புறம் ஜூனியர் ஜாக்சன். இந்த ரட்டலும் ஜூனியர் ஜாக்சனும் ஒரு தீர்க்கதரிசிட்டு ரொம்ப நெருங்கி பழகினவங்க. அடிக்கடி செய்தியில் சொல்லுவார், சார் ரட்டல் சார் ஜூனியர் ஜாக்சன் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட் அப்படியெல்லாம் சொல்லுவார். இவங்க அவரோடவே இருந்து அந்த செய்தியெல்லாம் அப்சர்வ் பண்ணவங்க. தீர்க்கதரிசி மரிச்சதுக்கு பிறகு அந்த ஜூனியர் ஜாக்சன் சொல்கிறார்,
அவர் கழுதியின் மேலே வந்தார், நான் கழுது குட்டியின் மேலே தேவன் கழுதியின் மேலே இயேசு கிறிஸ்து வந்தார், இப்பொழுது கழுது குட்டியாக என் மேலே வந்து என்ன செஞ்சார், செய்தி வருது. தீர்க்கதரிசிக்கு பிறகு நான் தான் அழுத்த செய்தியாளன் அப்படின்னு ஒரு கூட்டம் எழும்பி ஜூனியர் ஜாக்சனை பிரணாமுக்கு அடுத்த அந்த மகத்தான நபரை இதில் அவங்களே பொறுத்துனாங்க. அப்போ தீர்க்கதரிசி செய்தியெல்லாம் நிறைய தப்பு இருக்குது. குறிப்பாக மேரேஜ் அண்ட் டைவர்ஸ் எல்லாம் தப்பாக பேசிட்டாரு. சர்ப்பதேவத்தில் நிறைய தவறுகள் இருக்குது. 70 வாரங்களில் 7 வார உபத்திரவ காலங்களுக்கு பதிலாக 3 வருஷம் சொல்லிட்டாரு. 7 வருஷங்களுக்கு பதிலாக 3 வருஷம் சொல்லிட்டாரு. இப்படி தவறான உபதேசங்களை வந்து பிரணாம் சொன்னதாக சொல்லி இவர் என்ன செஞ்சாரு, நான் சரிப்படுத்துகிறேன். அப்போ தீர்க்கதரிசிக்கு அடுத்த செய்தியாளர். அப்போ பிரணாமை எதிர்க்கிறது இல்லை, அவர் விட்டு சென்றதை சில சரியா தவறாக சொன்னதையெல்லாம் இவர் சரிப்படுத்துகிறாரா. இப்படி ஒரு ஊழியம் தான் ஜூனியர் ஜாக்சன் பண்ணது. ரேமன் ஜாக்சன் சொல்லுவாங்க. தீர்க்கதரிசி சொல்கிறார் ஒரு செய்தியில், அவர் பேசிகிட்டே இருப்பார். பேசிட்டே இருக்கும்போது சொல்கிறாரு, சகோதர் ஜூனியர் ஜாக்சன், அதாவது இந்த கடைசி நாட்களில் பரிசுத்தாவி பெற்றவர்கள் அப்படிங்கிற செய்தியில் ஆவின் அபிஷேகம், கடைசி நாட்களில் ஆவின் அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படிங்கிற செய்தி சொல்வார். இப்பொழுது சகோதர் ரட்டல் ஜூனியர் ஜாக்சன், உங்களுக்கு நான் குட் மார்னிங் சொல்ல மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்டர் ஆரம்பிப்பார். மோசேக்கு எதிராக எண்ணெய் எம்பிரை நின்றது போல, மோசேக்கு விரோதமாக எண்ணெய் எம்பிரை நின்றது போல அப்படின்னு நான் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு, சார் ஜூனியர் ஜாக்சன் ரட்டல் உங்களுக்கு நான் குட் மார்னிங் சொல்ல மறந்துட்டேன் மறுபடியும் செய்தி, அது பழைய செய்தியில் இருக்கும். கடைசி நாட்களில் ஆவின் அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படிங்கிற செய்தியில் அதோட இன்டிகேட் பண்ணுறாரு. நான் போனதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் செய்வாங்க, செய்தியை குழப்புவாங்க, எண்ணெய் எம்பிரா மாதிரி ஒரு கோடிட்டு காட்டுறார். அதன் பிறகுதான் தீர்க்கதரிசி மரிச்சதுக்கு பிறகு ரேமன் ஜாக்சன் தன்னுடைய ரட்டல் ஒரு அளவுக்கு போயிட்டார். ஆனால் அப்படியே கடந்து போயிட்டார் வைங்களா, பெருசாக அவர் பற்றி இல்லை. ஆனால் ஜூனியர் ஜாக்சன் தி கண்டென்டர் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை நடத்தி தீர்க்கதரிசி பிரணாமுக்கு செய்தி அப்படியே உல்டா பண்ணி அவரை ஆதரிக்கிற மாதிரியே உல்டா பண்ணிடுவார். அவர் சொன்னது கரெக்டு தான், ஆனால் இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தாங்க. அந்த நாட்களில் அது எதிர்ப்புக்குள்ளானது. கடைசியில் அவர் மரிச்சிட்டார். அவர் சொன்ன இடி முழக்கத்தையும் கொண்டு வரல, அவர் கடி முழக்கத்தையும் கொண்டு வரல, ஒன்றும் அவரால் முடியல. அதன் பிறகு அவருடைய சிஷ்யம் அவருடைய செய்திகளெல்லாம் படித்து உள்வாங்கி வாலிபத்தில் உள்வாங்கின ஒரு சகோதரர் சிங்கப்பூரில் இருக்கிறதான ரிச்சர்ட் கான், அவர் ஒரு உபதேசத்தை கொண்டு வந்தார். பிரணாமுக்கு பிறகு அடுத்தது 7 ஊழியக்காரர்கள், 7 இடிமுழக்க தூதர்கள் தோன்றுவாங்க. 7 மேன்ஸ் 7 தண்டர்ஸ் அப்படின்னாக்கா 7 மேன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்டரின். அந்த டாக்டரின் வரும்போது அது அநேகருக்கு அந்த சிங்கப்பூர்லேருந்து புஸ்தகங்கள் ப்ராப்பர்ட்டிக் ரெவலேஷன், தீர்க்க தரிசன வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில புஸ்தகங்கள் நிறையா பண்ணார். அதுல ஒரு கூட்டம் போச்சு. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் வெள்ளத்தோல் வெள்ளைக்கார மாதிரி யாராவது வந்துட்டானா உடனே அப்படி பிடிச்சிக்குவாங்க, சொல்கிறது கரெக்டாக தப்பாங்கிறத யோசிக்கவே மாட்டாங்க. உடனே எல்எஸ்கன் பக்கம் ஒரு கூட்டம் போச்சு. ஒரு ஆரம்பத்தில் தீர்க்க செய்தி கொண்டு வர்ற மாதிரியே கொண்டு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு தாறுமாறாக போச்சு. சர்ப்பத்தின் விதத்தில் தப்பு, பிரணாம் வந்து சில காரியங்களை மாற்றி சொல்லிட்டாரு, 70 வாரங்கள் சில காரியங்களை மாற்றி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஆதாம் ஏவாளுக்கு முன்னதாக ஒரு சந்ததி இருந்துச்சு, அந்த சந்ததியை தேவன் அழிச்சிட்டு தான் அதுக்கு தாங்க ஆதாம் ஏவாளை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது ஒரு புதிய அதாவது ஆதாம் ஏவாளுக்கு முந்தின ஒரு ப்ரீ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரின். அது வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா கிளாரன்ஸ் லார்க்கின் கொண்டு வந்த உபதேசம். அந்த புஸ்தகங்களை படிச்சுட்டு கிளாரன்ஸ் லார்க்கினுடைய டாக்டரின் பிரணாம் டாக்டரின் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தது தான் எல்எஸ்கேனுடைய டாக்டரின். அதில் ஒரு கூட்டம் இருந்துச்சு. 7 இடிமுழக்க தூதர்கள் தோன்றுவாங்க. அந்த இடிமுழக்க ஒரு தூதர்களை வந்து இவர் ஒருத்தர் எல்எஸ்கேன் அவங்களெல்லாம் வர வச்சாங்க. தமிழ்நாட்டில் வந்தார், கோயம்புத்தூரில் கூட வந்தார். அப்போ வழக்கமாக என்ன கடைசி கால செய்தியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி கூட்டங்கள் நடந்தால் என்னை கூப்பிட மாட்டாங்க இல்லையா. அன்னைக்கு இருந்த அவருக்கு ஜால்ரா போட்டவங்கெல்லாம் இங்கே கோயம்புத்தூரில் தமிழ்நாடு ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் மீட்டிங் வச்சாங்க. அதனால் சேலஞ்சு பண்ணியிருக்கிறான், என் செய்திக்கு விரோதமாக யாராவது நீங்கள் பேசுனா எழுந்து கேள்வி கேட்கலான்ட்டு. அங்கே இருக்கிறது எல்லாமே மொக்க பீஸுங்க. எப்படி கேட்பாங்க? ஒருவேளை என்ன கூப்பிட்டுருந்தாங்க வைங்களேன், நான் நிச்சயமாக கேட்டிருப்பேன். அதுக்கு பிறகு அவர் இந்தியாவுக்கு வர்றதே மறந்துருப்பார். அது ஒரு காலகட்டம். அதன் பிறகு நாங்கள் சுற்றறிக்கையிலாம் அந்த எதிர்த்தோம் எல்எஸ்கேன்லாம் ஒவ்வொரு முறையும் அவர் உபதேசத்தை தாக்கி எழுதுவேன். இன்றைக்கி அது எல்எஸ்கேனுடைய உபதேசம் நெட்டில் அது போயிடுச்சு. அவரும் மறிச்சிட்டார். இன்றைக்கி அவர் காட்சியில் இல்லை. அவர் கொண்டு வந்த செய்தி உபதேசமெல்லாம் 7 இடிமுழக்க தூதர்கள் தோன்றுவாங்க, இடி முழக்கத்தை வெளிப்படுத்துவாங்க, அதில் தாடு ஒருத்தன் சொன்னதில் வந்து அவர் மண்டையை விட்டார். இன்னும் 6 இடிமுழக்க தூதர்கள் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இது ஒரு உபதேசம். எல்எஸ்கேன் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற பட்சத்தில் இந்தியாவில் பவுலாசி லாரி பிரணாமிட்ட ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்தவர்.
சரி பரவாயில்ல, கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டு அவர் பவுலோசில்லாத மாதிரி மிராக்கிள் அற்புதங்கள் செஞ்சவங்க தமிழ்நாட்டில் யாருமே இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வல்லமையான ஊழியத்தை பண்ண லாரி மாதிரி யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களை தான் சாத்தான் தொடுறான் பாருங்க. அவர் பிரணாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் வாய் முடித்து தான் இருந்தார். பிரணாம் மரிச்சதுக்கு பிறகு அவர் சொல்றார், நான் தான் கிறிஸ்து. அவர் 7th ஏஞ்சல், அவர் 7ஆம் தூதன், நான் யாரு? நான் கிறிஸ்து. எப்படி யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாலோ அதே மாதிரி பிரணாம் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவன் எலியாவின் ஆவி பெற்றது போல கிறிஸ்துவாகி எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் அவர் எலியாவின் ஆவி உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி உபதேசம். ஆனால் யோவான் ஸ்நானகன் இயேசுவை பற்றி பார்த்து சந்தேகப்பட்டான். வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவரை காத்திருக்க வேண்டுமான்னு சந்தேகப்பட்டதுனால அவன் தலை வெட்டப்பட்டு மரிச்சான். அதே போல இந்த வெள்ளியமரியின் பிரணம் என்னை இயேசு கிறிஸ்துன்னு டிக்ளேர் பண்ணாதனால, இந்த மணி நேரத்துக்குரிய கிறிஸ்துன்னு சொல்லாதனால அவர் ஆக்ஷனில் செத்து போயிட்டாரு அப்படிங்கிற உபதேசத்தை கொண்டு வந்தார். கடைசியில் 1983 85 வரைக்கும் நீடிச்சுது. அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் இடி முழக்கத்தை வெளிப்படுத்த போகிறாரு, பயங்கரமான ராப்சர் அவரை கொண்டு தான் நடக்க போகுதுன்னு என்னென்னமோ பில்டப் பண்ணாங்க. அந்த ஆள் செத்து போயிட்டான். செத்துது நல்லதுன்னு வைங்க. நம்ம டால்டன் ப்ரூஸ், ஒரு டால்டன் ப்ரூஸ்னு ஒருவன் எழுப்பினார். லாம்பர்ட்னு அதுக்கு முன்னதாக ஒருத்தர் எழும்பி இடி முழக்கங்களை குறிச்செல்லாம் சில கோட்ஸ் கொடுத்து ஒரு மனுஷன் வந்து இடி முழக்கத்தை வெளிப்படுத்தணும்னு புஸ்தகமெல்லாம் எழுதி அந்த செய்திக்காக எங்கேயோ அவர் இறந்துட்டார். ரத்த சாட்சியாக மறிச்சாங்கன்னு புக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த லாம்பர்ட்டுடைய டாக்டர் இருந்தவர் தான் டால்டன் ப்ரூஸ். இந்த டால்டன் ப்ரூஸ் இந்தியாவுக்கு வந்தோடனே நிறையா வரவேற்பு. பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, பேர் சொன்ன நிறையா செய்திகளை சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் அது ரொம்ப வரவேற்பு. யாரெல்லாம் டால்டன் ப்ரூஸ் டாக்டர் இங்கே போகிறாங்களோ அவங்களுக்கு சர்ச்சு வாடகை கொடுத்துருவாரு, மணி சப்போர்ட் பண்ணுவார். நீங்கள் சர்ச்சை ஒரு 10,000 ரூபாய்க்கு வாடகைக்கு நீங்கள் எடுத்து தான் வாடகை கொடுத்துருவார். மாதம் வந்துடும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சார். அவருடைய நோக்கம் என்ன? எப்படியாவது நம்ம செய்தி போகணுங்கிறது தான். இவங்க என்ன அந்த ஆளை பயன்படுத்தி இந்த கடைசி கால செய்தியில் வந்தால் எவனும் ஸ்தாபனங்கள் எவனும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறான், ஸ்தாபனத்துக்கார மாதிரி. ஆகவே இந்த மாதிரி ஆளுகளாக வந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு டாக்டர் ப்ரூஸ்ட்டை வாங்கி அதுக்கு பிறகு அதெல்லாம் அந்த சபையை அந்த உபதேசம் செத்து போய்விட்டது. சென்னையில் ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே ஒன்றுமா இருக்குது. அது ஒரு 2-3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த முதல்ல இருந்த அந்த வீரியம் அவரே படுத்துட்டார். அவரால் எழுந்துச்சு நடக்க முடியாதபடிக்கு ஆயிடுச்சு. இது டால்டன் ப்ரூஸுடைய உபதேசம். இதெல்லாம் நம்ம தனித்தனியான பிரசங்கம் பண்ணால் அதே மணிக்கணக்கில் பண்ணணும். அவர் யார், எவர், என்ன, அவர் என்ன புக்கு போட்டிருக்காரு, அந்த புக்கில் என்ன தப்பு, இதெல்லாம் ஒரு பெரிய செய்தி. இதெல்லாம் வந்து நம்ம களத்தில் யுத்தத்தில் கையாண்டது எல்லாம் தோற்கடிக்கப்பட்டோம். அதுக்கடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இன்னொருவர், இந்த டால்டன் ப்ரூஸ் வர்றதுக்கு முன்னதாக தமிழ்நாட்டில் இன்னொருவர் வந்தார். அவர் பேர் ஆனந்தவேல் பீட்டர் அப்படின்ட்டு. அவர் திருச்சியை கொண்டவர். இந்த ஆள்னால தான் இந்த பிரணாம் கிறிஸ்துங்கிற அந்த விஸ்வ ஊசியானது கடைசி கால செய்தி சபையில் அது ஊற்றப்பட்டுச்சு. அந்த ஊசி போட்டால் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானவங்க. நீங்கள் என்ன கோபமாக பேசினாலும் சிரிச்சிட்டே தான் இருப்பார். பொன்னக்கை மன்னன் மாதிரி கோவப்பட மாட்டார். உங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே முட்டி போட்டு சகோதரர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, பிசாசு போக முடியா அப்படிமா. திருக்குறள் செய்தி அத்தனையும் அவனுக்கு மனப்பாடங்க. ஆனால் வசனத்தை வந்து செய்தியினுடைய குறிப்புகளை அப்படியே மாற்றி பிரணாம கிறிஸ்து என்று சொல்லுகிற உபதேசத்தை வந்து திருச்சியிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பக்கம் கொண்டு போனது அந்த ஆள் தான். அது அந்த நாட்களில் செய்தி புக்கு அதிகமாக யார்ட்டி இல்லாதனால அந்த ஆளை எதிர்த்து பேசுறதுக்குரிய காரியம் இல்லை. அப்போ நாங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு செய்தியெல்லாம் படித்து முகமாக வாக்குவாதங்கள் பண்ணி அந்த ஆள் ஒரு வழியாக அந்த ஆள் செதுப்பிட்டான். அவரால் சில சிஷியர்கள்லாம் வந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் திருச்சியில் இருக்கிற சகோதரர் ரூபன். இன்றைக்கி திருச்சி ரூபனுடைய பிரசங்கம் வந்து ஆனந்தவேல் பீட்டருடைய பழைய கோட்ஸ் தான். இன்னைக்கு அவர் நிறைய மேகஸ்தம்பத்தை பற்றிலாம் பேசுகிறாரு, என்னமோ பேசுகிறாரு இல்லைங்களா. அது வந்து பழைய ஆனந்தவேல் பீட்டருடைய டெக்ஸ்ட். அந்த பழைய அந்த காலத்தில் கையெழுத்து பிரதி நடத்துவார். அதாவது வந்து அன்றைக்கெல்லாம் பிரிண்டிங் எல்லாமே கருப்பு இங்கில் எழுதி ஜெராக்ஸ் போட்டு அனைவருக்கு அனுப்புவார். ஆனந்தவேலுடைய வேலை அதுதான். அதை வந்து இன்றைக்கும் அவர் ஒரு செட்டை பாதுகாத்து வச்சிருக்கிறார் திருச்சி ரூபன். இன்னைக்கு இருக்கிற சந்ததிக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சம்பவம் தெரியாதுன்ட்டு அதுலேருந்து கோட்ஸுகளை திருடி தவறான உபதேசம் அதை இவரும் இதையும் மிக்ஸ் பண்ணி போகிறது தான். அப்படி திருச்சியில் நிறையா ஆனந்தவேல் பீட்டருடைய குரூப்புகள் இருக்குது. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது. அது அந்த உபதேசம் வந்து அடி வாங்கிட்டு போயிடுச்சு. அது பெருசாக டெவலப் கிடையாது. ரூபன் மாதிரி ஆளுகள்லாம் ஆனந்தவேல் பீட்டருக்கு வெளியே வந்து இப்போ இந்த என்டைன் சர்ச்சுன்னு சொல்லிட்டு அதை இதையும் குழப்பிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய கடைசிகளை செய்திருக்கிற நிறைய ஊழியக்காரர்கள்லாம் அவரை கூப்பிட்டு மாலை போட்டு மரியாதை செலுத்தி தங்கள் பிரசங்க படங்களை அவரை பிரசங்கம் பண்ண வச்சு அவர் சபையில் ஒரு 200 பேர் இருக்கிறாங்க. ரூபன் சர்ச்சில் கொஞ்சம் பண வசதி இருக்குது. அந்த ஆள் கூப்பிட்டாக்க ஏதோ கொஞ்சம் சபையில் ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு அவர் கூப்பிட்டு நடத்துகிறாங்க. சத்திய பரிசுத்தாவில அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை.
அதே மாதிரி அனந்தவேல் பீட்ரு காலத்தில் இன்னொருத்தர் வந்து அவங்கள ஒரே குரூப் தான். இன்னும் அவர் யாருனாக்க வேலூர் தாமஸ். வேலூரில் தாமஸுங்கிற ஒரு 4 மனுஷன் எழும்பி பிரணாம் வந்து 7ஆம் தூதன், 7th ஏஞ்சல். பட் சாரி, அவர் எப்படிப்பட்ட ஏஞ்சல்னாக்கா பரிசுத்தாவி கிறிஸ்து தான் அவர், அந்த ஏஞ்சல். ஆனால் சபை காலத்துக்குன்னு ஒரு 7th ஏஞ்சல் இருக்கிறான், அந்த ஏஞ்சல் தான் நான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு உபதேசம் கொண்டு வந்தார். தன்னை வழிபடுகிற அந்த பிரணாமுடைய புகைப்படத்தில் வந்து ஃபில்லர் ஆஃப் ஃபயர் வந்துருச்சு அப்படின்ட்டு 7 இடிமுழக்கத்தை இவர் தான் வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற உபதேசம் அவங்களுடைய சிஷியர்களாக பிரசங்கம் பண்ணிட்டு தெரிஞ்சாங்க. இல்லை குணான்னு ஒரு ஆள் இப்போ நம்ம இங்கே இருக்கிறான். 2005 சென்னையில் வந்து எங்கிட்ட முகமுகமான விவாதங்கள், தர்க்கங்கள், அதில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. கடைசி நாட்களில் 40 நாள் ஊழியம் நடக்கும். கூடார தரிசனத்தின்படி அந்த வல்லமைகள்லாம் இருக்கும். அப்போ வந்து இயேசுநாத்தை சொன்னாக்க அது உடனே ஹீலிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாங்களாம் பேசிகிட்டு இருந்த காலம். அப்போ அவர் சொன்னார், முதல் அற்புதத்தை செய்கிறது ஐயா தான் செய்வார். அப்போ எங்கள் கூட இந்த சகோதரர்கள் சொன்னாங்க, ஐயா அவருக்கு தான் சுகரில் கால் எடுக்கப்பட்டாச்சே, அப்படி 7ஆம் தூதன் அவர்த்த காலே இல்லையாங்கும் போது அவரை சிரிச்சுட்டு சொன்னார், அந்த 40 நாள் ஊழியத்தில் எங்கள் ஐயாவுடைய கால் தான் சிருஷ்டிக்கப்படும். அப்படி முத அதை தான் செய்வார், தன்னுடைய காலத்தை சிருஷ்டிப்பார், அதுக்கு பிறகு தான் ஊழியம் அப்படின்னாரு. அப்போ நாங்கள்லாம் கேட்டோம், ஒருவேளை அதுக்கு முன்னாடி அவர் செத்துட்டார்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அந்த சகோதரன் சொன்னார், நான் மறுபடியும் நான் இந்து மதத்துக்கே போயிடுவேன்னாரு. அப்போ நம்ம சகோதரன் சொன்னாங்க, நீ சிரிச்சிட்டு இன்னும் நீ திருந்தவே இல்லை, அப்போ கூட நான் திருத்திக்குவேன்னு சொல்லாமல் நீ பழையபடி அதுக்கு தான் போகிறேன்னு சொல்கிற பற்றியா அப்படின்னு. அந்த ஆள் செத்து போயிட்டான். அந்த வாக்குவாதம் நடக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் பிரணாமை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வேலூர் தாமஸ் ஐயா தான் மனவாட்டி, அவர் தான் கோஆர்டினேட்டர். இன்னைக்கு கடைசி கால செய்தி சபையில் இருக்கிற மனவாட்டியை வந்து ஆயத்தப்பட்டிருக்கிற கோஆர்டினேட்டர் யாரு? வேலூர் தாமஸ். அவரை நீங்கள் ஏற்றுக்கலினாக்க இந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்து இங்கே செத்து போயிடுவீங்கன்ட்டு சாபம் போட்டு போயிட்டான். இந்த தவறான உபதேசத்தில் இருக்கிற சகோதர சோழல் நீங்கள் கவனிச்சிங்கனாக்க ஒரு விஷயம் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். என்னன்னாக்க அவங்களுக்கு டென்ஷன் ஆகும், கோபம் வரும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அன்பாக பேசுவாங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை வந்து விட்டுருவாங்க. நீங்கள் வந்து கேன் டாக்டரில் இருக்கிறவங்களும் சரி, அல்லது ஜூனி ஜாக்சன் அவங்களாம் பழைய ஆட்கள் அவர் விட்டுருங்க. அதுக்கப்புறம் லாரி ஆட்கள் வந்து அந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க அவங்க. ஆனால் அந்த டால்டன் ப்ரூஸ், அதுக்கு பிறகு காக்வா பிலிப், ஆப்பிரிக்காவில் வந்து காக்வா பிலிப்னு சொன்னார். இதே பேட்டர்ன், சேம் பேட்டர்ன். அந்த மகத்தான நபர் டால்டன் ப்ரூஸ்ன்னு இவங்க சொன்னாங்க, அந்த மகத்தான நபர் காக்வா பிலிப்னு சொன்னாங்க, அந்த மகத்தான நபர் வந்து வேலூர் தாமஸ்ன்னு சொன்னாங்க. அந்த பிசாசு வந்து ஆட்களை தான் எப்படி என்மார்பி கிறிஸ்து எப்படி தன்னுடைய முகமாற்றத்தை மாற்றிக்கொண்டே வருகிறாரோ அந்த மாதிரி அந்த ஸ்பிரிட் ஒன்று தான். கிறிஸ்து மாறாதவர் மற்றும் முகரூபத்தை மாற்றுகிறார். அதே போல் இவங்க அந்த துருபதேசம் ஒன்று தான், பிசாசு முகரூபத்தை மாற்றுகிறார். ஜூனியர் ஜாக்சனாக வந்தான், எல்எஸ்கானாக வந்தான், அது பாலோஸ் இல்லாரியாக வந்தான், அதுக்கு பிறகு டால்டன் ப்ரூஸ், அதுக்கு பிறகு காக்வா பிலிப். இந்த காக்வா பிலிப் குரூப்பில் எல்லாம் சின்ன பசங்க. நீங்கள் அவங்ககிட்ட போனீங்கன்னா சண்டை போடுவானுங்க. சும்மா அதாவது நீ 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 வேசியின் மகன், நீ பிசாசின் மகன், உனக்கு ஊழியம் செய்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தா, நீ ஞானஸ்தானம் கொடுக்குறது யார் அதிகாரம் கொடுத்தா, மொக்கையா அவங்க ஐடி இருக்காது. சரியான ஐடி இல்லாமல் ஃபேக் அட்ரஸ் வச்சு கூட நிறைய பேர் பேசுவாங்க ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்லையெல்லாம். இதெல்லாம் ஒரு காலத்தில் அப்புறம் அந்த சகோதரன் வந்து நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் கேரளாவில் தான் அவர் லீடர் இருந்தார். நேராக காக்வாபிலிட்டியை போய் பேப்டிஸ்ட் எடுத்துகிட்டு வந்த சகோதரன். அப்போ நான் சொன்னேன், இதில் எல்லாம் சண்டை போட்டுக்கிறத விட டெபேட் மீட்டிங் வாயா, விவாதம் கூட்டம் நடத்தணும்னா அது ஒளிபரப்புனா எல்லோரும் கேட்பாங்கல்ல. பாருங்கள், அந்த சகோதரர்கள் அதுக்கு ஒத்துக்கொண்டாங்க. எளிமையான சகோதரர்கள் தான், எல்லாம் படித்த பசங்க, வாலி பசங்க, முறுக்கமாக இருப்பானுங்க, நல்ல சகோதரர்கள் தான். அவங்கெல்லாம் மேக்சிமம் அனந்தவேல் பீட்டு இருந்தவங்க, பிரணாம் கிறிஸ்து உபதேசத்தில் இருந்தவங்க, அதுக்கு பிறகு என்டைமுக்கு வந்தவங்க, அதுக்கு பிறகு இப்போ காக்வா பிள்ளைப்பட மாட்டிட்டாங்க. யாருக்கு ஒரு 25 பேரை கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் 25 பேர், ஆளுக்கு பாதி செலவில் போகும்போது அவங்க சொன்னாங்க, பிரதர் இந்த முறை நாங்கள் தோத்துட்டோம், ஏன்னா நாங்கள் புதுசாக செய்தி எங்களுக்கு வந்திருக்கிறோம், இந்த உபதேசம் எங்களுக்கே புதுசு, நான் அடுத்த முறை நாங்கள் வரும்போது உங்களை ஜெயிச்சிருவோம் அப்படின்னாங்க. பரவாயில்ல பிரதர்ஸ், அந்த அளவுக்காக நீங்கள் போனீங்களே, ரொம்ப சந்தோஷம். சின்ன பசங்களாக இருந்தாலும் புத்தியுள்ள பசங்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த சகோதரர்கள் வந்து மற்ற வந்து பல சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது எல்லாத்திலையும் சண்டை போட்டு அவன் இவன் நாய் கழுதை பண்ணி நல்லா ரொம்ப ஃபஸ்ட்டாக பேசுவாங்க. இப்போ பாருங்கள், அது சத்தம் இல்லை. டால்டன் ப்ரூஸ் குரூப்பில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான். இந்த டால்டன் ப்ரூஸ் புக்கு வேத புரட்டுக்கு ஏதுவான அப்படின்னு ஒரு புக்கு போட்டுக்கிறாரு. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஊழியக்காரர்களெல்லாம் அட்டாக் பண்ணும்போது ஒருமையிலையும் அவர் பேசியிருப்பார். அவருடைய ஃபாலோவர்ஸுக்கும் அதே ஸ்பிரிட். எப்பவுமே இந்த ராங் டாக்டின்ஸில் இருக்கிறவங்க நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து அவங்க பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அடுத்து உங்கள் பர்சனல் மேட்டரில் என்ட்ரு பண்ணுவாங்க. அதுதான் விஷயம்.
இப்போ இயேசு கிறிஸ்து வந்து டெபேட் போயிட்டு இருக்குது. அப்போ யூதர்கள் என்ன சொன்னாங்க, நீ எப்படிப்பட்டவன் தெரியும், உங்கள் அம்மா உன்னை எப்படி பார்த்து, நீ வேசித்தரத்தில் பிறந்தவன் அப்படின்றான், யார் பாஸ்டாட் அப்படிங்கிறான். பார்த்தீங்களா, டாக்டரின் போயிட்டு இருக்குது, ஆனால் இவன் டக்குன்னு வேற விதத்தில் சொல்கிறான். அது மாதிரி தான் இன்றைக்கும் வந்து கடைசி கால செய்தி சபையில் இருக்கிற உண்மையான ஊழியக்காரங்கன்னு இருக்கிறாங்க. தவறான உபதேசங்களை கொண்டு வர்றவங்க அவங்களுடைய பாய்ச்சல் எப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் பேசுவாங்க. வசனத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கு ஒரு ப்ராஃபிட் கோர்ஸ் கொண்டு வருவாங்க. ஏற்றுக்கலைங்கும் போது அவனை ரொம்ப அசிங்கமாக அல்லது தனி நபர் விமர்சனம், தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க காரியங்களை எல்லாம் ரொம்ப விமர்சனம், தவறாக பேசி போய் வச்சு அதன் மூலமாக தன்னுடைய எவனும் நம்மகிட்ட எதிர்க்கக்கூடாது, என்னை எதிர்த்தினா உன்னை பற்றி நான் இப்படி செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தவறான உபதேசக்காரர்கள் இது இருக்கும். பிரணாம் கிறிஸ்துக்காரங்களும் சாதாரண நாட்கள் இல்லை, அந்த நாட்களில் அப்படிப்பட்டவங்க தான். அந்த ஸ்பிரிட் அப்படியே ஃபாலோ ஆகுது. நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் திருப்பூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. இவர் ஒரு மிக பிரபலமான ஆள் கிடையாது. ஆசிரியர் ஞானமுத்துன்னு பேர். 1995 நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். 1994, 1990 எனக்கு அவர் பழக்கம். நிறைய இடங்களுக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கோம். கிராம ஊழியம் நல்லா செய்வார். எம்எஸ்சி கிராஜுவேட். டேனியல் கிருஷ்ணனுக்கு ரொம்ப அந்தரங்க சீசன் இவர். அது டேனியல் கிருஷ்ணன் வந்து ஒரு காலத்தில் அவர் நல்லா பிரீச் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவரை கருப்பு தூதன், பிரணாமுக்கு அடுத்த செய்தி கொண்டு வருவாருன்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இவர் அவரோட இருந்து என்ன பண்ணார், அவர் வர்றக்குள்ள நான் வந்துடணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தார். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதும்போது. அப்போ 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் அப்படிங்கிறது, 7ஆம் தூதுங்கிறது பிரணம். அவன் எக்காலம் ஊதும்போது அவன்கிறது தான் வந்து இந்த திருப்பூர் ஆசிரியர் ஞானமுத்துங்கிற டாக்டரினை கொண்டு வந்தாங்க. அதில் 12 அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துக்கு எப்படி 12 சீசர்கள் இருந்தாங்களோ அதே போல் தங்கிட்ட இருக்கிற 12 சீசர்களை வந்து எடுத்துக்கொண்டார். அவங்களுடைய பேரை நான் சொல்ல முடியும், அது இன்னொரு பதிவில் சொல்கிறேன். ஆசிரியர் ஞானமுத்து கூட இருந்த அந்த 12 பேர் இப்போ எங்கே இருக்கிறாங்க, என்ன கிளாடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். இன்றைக்கி என்டைம் வச்சுகள் தான் இருக்கிறாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி. அவர் என்ன பண்ணார், 1995 நான் 7வது முத்திரை உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரில் ஒரு கூட்டம் போட்டார். எடுத்துகிட்டு வாங்க, பாடியை கொண்டு வாங்க, உயிரோடு எழுப்பி காமிக்கிறேன், வியாதிஸ்தர் முடவர்கள் எல்லாம் கொண்டு வாங்கன்னு ஒரு கூட்டம் திருப்பூரில் நடந்துச்சு. டிசம்பர் 25 நினைக்கிறேன், 1995 டிசம்பர் 25 நான் நினைக்கிறேன். நான் அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படலை, நான் போகவும் இல்லை. பட் என் சபையிலேருந்து 2 பையனை அனுப்பிச்சி விட்டேன். அவங்க என்னையா நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கினேன். அப்போல்லாம் பத்திரிக்கையில் தான் எழுதுவேன், அப்போல்லாம் நம்ம யூடியூப்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணாராம், இந்த மாதிரி கோட் ஷூட்டெல்லாம் போட்டுட்டு 7வது முத்திரை உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. 7வது முத்திரை என்னவா இருக்கும் பாருங்கள். இப்போவே 2025, 95 எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அன்றைக்கி எவ்வளோ செய்தி புஸ்தகங்களோ, இப்படி சோசியல் மீடியாவோ, பட்டனை தட்டினோட செய்தி குறிப்புகள், தலைப்புகள், கோட்ஸ் வர்ற மாதிரியோ அன்றைக்கெல்லாம் இல்லை. அன்றைக்கி ஒரு 100-150 புக்கு தான் இருக்கும். அதையெல்லாம் பக்கமாக படித்து அண்டர்லைன் பண்ணி கிழிச்சு வச்சுருப்போம். சில விஷயங்கள் தெரியாதுக்கு மற்ற புஸ்தகங்கள் வர காத்திருப்போம். அந்த நாட்களில் எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும் பாருங்கள். 7வது முத்திரை என்ன இந்த மனுஷன் வெளிப்படுத்துகிறாராம். அதுக்கு பிறகு அந்த கோட் ஷூட்டு கலட்டப்பட்டு வேட்டி சட்டை போட்டு துண்டு போட்டார் அவங்க மாமே பிரதிஷ்டை பண்ணி. டேனியல் கிருஷ்ணன் தான் அந்த பிரதிஷ்டைக்கு கூப்பிட்டாங்க. ஐயா என்னை பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு. அவர் என்ன சொன்னார்னா, உன்னை ஊழியத்துக்கு நான் முதல்ல பிரதிஷ்டை பண்ணிட்டேன், ஒரு மனுஷனை ஒரு முறை தான் பிரதிஷ்டை பண்ணணும், 2வது முறை பண்ண மாட்டேன்னு அவர் அந்த கூட்டத்தில் நழுவி போயிட்டார். அவருக்கு என்ன, நம்ம போஸ்டிங் எவன் பிடிக்க பார்க்குறானுங்கிற மாதிரி அவர் ஓடிட்டார். அங்கே அவர் இல்லை. அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த காலம். ஒரு நாள் அது அந்த டிசம்பர் 25 நினைக்கிறேன். இப்படியெல்லாம் பண்ணி கடைசியில் முத்திரை உடைப்பார்னு பார்த்தா அப்படி ஸ்டேஜ் எடுத்து திரும்பி நின்றுட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் இன்னொரு நாளைக்கு கர்த்தர் சொல்ல இப்போ அனுமதிக்கல தேவன், எனக்கு வெளிப்பாடு எனக்குள்ளே வந்துருச்சு, அதுக்கு பிறகு என்ன செய்யலை தேவன் அனுமதிக்கிறேன், இன்னொரு கூட்டத்தை போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்ட்டு ஓடிட்டார். அவ்வளோதான், எல்லாம் ஏமாந்துட்டாங்க. அதில் அவர் சபை அவரோடு இருந்தவங்களாம் ஒரு சதறினாங்க. தீர்க்க தரிசனம் சொன்னவங்க, ஆசிரியர் ஞானமுத்து தேவனை வெட்கப்படுத்தாதிருங்க ஆண்டவரே, இவர் இந்த 7ஆம் தூதனை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே, ரிபா சங்கரான் பண்ணவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கும் பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூர் இருக்கிறாங்க, திருப்பூரில் இருக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு அந்த வெக்கத்தையெல்லாம் விட்டு இன்றைக்கி அவங்க இந்த என் டைமில் ஊழியம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கபடான சூடும் கபடுமான ஊழியத்துக்கெல்லாம் அவங்க இருந்தாங்க, துணை நின்னாங்க. நான் பேரை சொல்ல விரும்பலை. ஒரு சூழ்நிலை வரும்போது பேரை போட்டு அதெல்லாம் நான் எப்படி யூடியூப்பில் போடுவேன், அதெல்லாம் நான் செய்கிறது தான். பர்சனல் லைஃப்பை நான் அட்டாக் பண்ண மாட்டேன். டாக்டரின்ஸ் ஒன்லி, அவ்வளோதான். கடந்து வந்த பாதை, இந்த திருப்பதேசம் எந்தெந்த ரூபத்தில் வந்துச்சு, அதோட அது சின்ன ஒரு உலக உருண்டையில் இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டில் இருந்து கோயம்புத்தூர் திருப்பூர் சின்ன பகுதி, அதில் வந்து ஒரு மனுஷன் எழும்பி ஒரு காரியம் நடந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த ஜூனியர் ஜாக்சன் அல்லது பவுலோஸ் இல்லாவி, அதே மாதிரி எல்எஸ் கிராண்ட்,
டாக்டர் ப்ரூஸ்ங்கிறத வேர்ல்டு வைடு எல்லாத்துக்கும் அறியப்பட்டவர். வேலு தாமஸும் ஒரு இந்திய அளவில் தமிழ்நாட்டு மட்டும்தான். அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? இந்த படத்தை பாருங்க. இந்த மேகஸ்தம்பத்தில் என்னுடைய முகம் இருக்குது. இந்த மேகஸ்தம்பத்தில் 7 தூதர்கள் இருக்கிறாங்க. 7 தூதர்களை பங்கு போட்டாங்கய்யா. ஒருத்தர் வந்து வேலு தாமஸு, இன்னொருத்தர் வந்து குன்னூரில் இருக்கிறதான ஜான் கண்ணன், அவர் திருச்சியில் அல்போன்ஸு, இன்னொரு சகோதரர், இப்படி மொத்தம் 7 பேர். அது 7 பேருக்கு பெரிய ஒரு நாள் நான் அந்த படத்தை போட்டு அவங்க எல்லாம் அந்த மேகஸ்தம்பத்தில் தன்னுடைய முகம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டவங்க. அதை காமிச்சிட்டாங்க. பாருங்கள் என் முகம் இருக்குதுங்க, பாருங்கள் ஜான் கண்ணன் என் முகம் இருக்குது, இப்படி காமிச்சிக்கிட்டவங்க. அந்த நாள் இருக்கிற புதுசாக செய்திக்கு வந்தவங்க ஆமாம் அஜா முகம் அப்படியே இருக்குது மேகஸ்தம்பத்தில். இன்னைக்கு திருச்சிரூபன் என்ன சொல்கிறாரு? அந்த மேகஸ்தம்பத்தில் 7 தூதர்கள் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான தூதர்கள் இறங்கிட்டாங்க. மணவாட்டியெல்லாம் அதில் வந்துட்டான். மணவாட்டியோட தேவன் இன்னும் ஃபோட்டோ பிடிச்சதான் மேகஸ்தம்பம்னு ஒரு புது உருட்டு. ஆனால் அதே ரூபன் அன்னைக்கு இருக்கும்போது இந்த மேகஸ்தம்பத்தில் தாமஸ் ஐயாவுடைய முகம் இருக்குது. இந்த பிக்சர் பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவருடைய முகம் இருக்கிற மாதிரியே அதுக்கு இருக்குது. இதை நிறையா நம்பி வேலு தாமஸ் தான் 7ஆம் தூதன் சொன்னவங்களாம் உண்டு. அவர் தன்னுடைய செய்திகளில் சில இடங்களில் தாமஸ்ன்னு சொல்லியிருப்பார். மெசேஜில் உள்ள தாமஸ், அதாவது அங்கே இருக்கிற பைபிளில் இருக்கிற தாமஸை என்டர் பண்ணி அப்படிங்கும் போது இவர் என்ன பண்ணார், என்ன தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு அப்படியெல்லாம் கோர்ஸ் கொடுத்தாங்க. டூ மெஷியா அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்காங்க, இவ்வளோ பெரிய புக்கு. அதில் அதெல்லாம் இருக்கும். இது வேலு தாமஸுடைய அட்டகாசம். கடைசியில் சுகர் வந்து காலெல்லாம் போய் அந்த செத்தும் போயிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காக்வா பிலிப்பு பற்றி நான் சொல்லிட்டேன். காக்வா பிலிப்பு இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க ஏது இருக்கான்னு நமக்கு தெரியல, சைலண்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம்லாம் இது பண்ணாங்க. அங்கேயும் ஆரம்பத்தில் கொஞ்சம் அவங்க பெரிய பண உதவியெல்லாம் கிடையாது. ஆனாலும் என்டைம் மெசேஜில் இருக்கிற பாஸ்டருங்க, என்டைம் மெசேஜில் இருக்கிற ஊழியக்காரங்க சரியானபடி இல்லாதனால, செய்தியை கரெக்டாக கொண்டு போக தெரியாதனால அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஆளுகள் எழும்பும்போது இந்த பசங்களாம் இருந்துச்சு என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் ஏமாத்துக்காரனாக இருக்கான் என்டைமில் இருக்கிறவன். ஆகவே அவங்க வேற ஒரு காரியத்தை எப்படி அந்த ஊத்துலையாதும் தான் ஒரு நல்ல ஒரு பகுதியில் இருக்கணும், நல்ல ஒரு உபதேசம் இருக்கணும், அந்த ஆர்வம் தவறான நபர்கிட்ட போயிடுச்சு. அதுதான் விஷயம். அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் அப்படி தானே இருக்குது, 2 கட்டானா தான் இருக்குது. சரி, அதுக்கு பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்டர் டேனியல் கிறிஸ்டியன் இந்தியா முழுவதுமாகவே இந்த செய்தியை வந்து என்ன செஞ்சார், இந்தியா முழுவதும் ஃபோக்கஸ் பண்ணவர். ஆட்கள் இறக்குள்ள 4 மொழி அவருக்கு தெரியுங்க. சின்ன ஃபீல்டில் என்ன சிங்கம் மாதிரி நிற்பார், சேலஞ்சு பண்ணுவார். இந்த செய்திக்கு வா, தப்பாக அந்த பைபிள் எடுத்துட்டு வா அப்படிம்பார். மனப்பாடமாக பேசுவார். அந்த செய்தியில் நான் முத கேட்டோன்னே அப்படி ஸ்டன் ஆகிட்டு, கோயம்புத்தூருக்கு வந்து அடிக்கடி மீட்டிங் வரும்போது எங்கள் சபையில் தான் அவர் நடத்துவோம், மண்டபங்கள் எடுத்து மீட்டிங் நடத்துவோம். அந்த காலத்தில் நடத்தும் போது பிரசங்கம் பண்ணுவார். போகும்போது எங்களுக்கு அழுகையாக அவர் கையை பிடிச்சி அழுகும். இப்படிப்பட்ட ஒரு செய்தியாளர். அந்த செய்தியினுடைய தாக்கம் அப்படி இருக்கும். திருநெல்வேலி தமிழில் அழகாக பேசுவார். நாங்கள்லாம் அவரை ரொம்ப விரும்பணும். ஒரு உண்மையாலுமே தேவனுடைய தாசன் அப்படின்ட்டு. அதே மாதிரி மிராக்கிள் நடக்கும். பிசாசுக்களை விரட்டுவார். சில நேரங்களில் மிராக்கிள்ஸு அவங்க சபையிலன்னு சொல்லுவாங்க. அதில் உண்மை பொய் எல்லாமே இருக்கும். ஆனால் வார்த்தையாக பேசுவார். என்ன ஆச்சோ தெரியல, அவங்க கூட இருக்கிற சகோதரர்களாக வந்துட்டு எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் கருப்பாக இருக்கிறாரு, கருப்பு தூதன் வருவார், கருப்பு தூதன் ஊழியம். இப்போ நம்ம சொல்கிறார் இல்லையா, பின்னாடி ஒரு கருப்பு தூதன் இருக்கான்னு, அவர் கருப்பு தூதன் ஊழியம் இருக்குது அப்படின்னு கொண்டாந்தாங்க. அதே மாதிரி ஒரு நார்த் இந்தியாவில் இருந்ததுனால, திருநெல்வேலிக்காரு தமிழ்நாடு, ஆனாலும் நார்த் இந்தியாவில் தான் நான் செட்டில் ஆகி அங்கே தானே ஊழியம். அவன் வடபுறத்துலேருந்து அந்த தூதன் எழுப்புன்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா, வடபுறத்துலேருந்து அவன் வருவான்னு. அவன் வடக்கிலிருந்து வரக்கூடிய தூதன் டேனியல் கிறிஸ்டியன், கருப்பு தூதன் டேனியல் கிறிஸ்டியன். இவர் 7 இடிமுழக்கங்களை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற அந்த கோட்ஸை கொண்டு வந்தேன். 7 இடிமுழக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய சிங்கம் கர்ஜிக்கிறது தலைப்பு போட்டு பேசுவாங்க. என்னமோ பாருங்கள், தங்களை சுற்றி ஒரு 1000 பேர் கூட்டம் வந்தாச்சு, ஒரு 500 வந்தாச்சுன்னு எங்களுக்கு தலைகால் தெரியறது இல்லை. தன்னை பிரணாமுக்கு அடுத்த ஸ்தானத்திலேயே வைக்கணும்னு விரும்புகிறாங்க. நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ, பாஸ்டர்னா பாஸ்டர் வேலை செய்ய, எவாஞ்சலிஸ்ட்னா எவாஞ்சலிஸ்ட் வேலை செய்ய, விசுவாசினா விசுவாசியாக இரு, அப்போஸ்தலனாவே இரு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் என்னக்கா, அந்த பிரணாமுக்கும் அடுத்த ஒரு பதவிக்கு இவங்களுக்கு ஒரு ஆசை. இதுதான் வந்து அங்கே பிரச்சனை கொண்டு வருது. கடைசியில் அவர் என்ன ஆனார், இது அந்த நாளில் நானே அதெல்லாம் ஏற்றுக்கல. அவர் இந்த செய்தி இருக்கும்போது அவருக்கு எதிர்ப்பாக பத்திரிகைகள் சுற்றறிக்கையெல்லாம் போட்டேன். எங்கே போனாலும் போட்டோ பிடிச்சா, அன்றைக்கி இருக்கிற இந்த செல்ஃபோன் மாதிரியெல்லாம் இல்லை, அன்றைக்கி இருக்கிறதெல்லாம் இந்த சாதாரண கேமராக்கள் தானே. பண்ணும்போது அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஸோ ஃபோட்டோ எடுக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல வெள்ளை அடிக்கும், திடீர்னு கருப்பு வரும், திடீர்னு வந்து மஞ்சள் கலர் மாதிரியெல்லாம் வரும். பிரணாமுக்கு வந்து அக்னிஸ்தவம் மாதிரி எனக்கும் நிறையா வந்திருக்கு. நான் இஸ்ரேலுக்கு போன போது எடுத்த புகைப்படம் அப்படி பத்திரிகையில் போடுவார்.
ஒரு மனுஷன் செத்து போய் கிடக்கிறாரு, சவ அடக்கம் பண்ணுறாரு. டேனி கிறிஸ்டின் அவர்கள் சவ அடக்கம் பண்ணுறாரு. அந்த இடத்துல அந்த மேகஸ்தம்பம் மாலை மாதிரி ரவுண்டாக விழுந்திருக்கு, அப்படி மாலை மாதிரி. ஐயோ, அண்ணனுடைய ஊழியத்தில் அக்னிஸ்தம்பம் என்ன செய்யுது? சவாடக்கத்தின் போது வந்தது, ஞானஸ்தானத்தின் போது வந்தது அப்படின்னாலாம். நான் வந்து ஆல்ரெடி நான் புகைப்பட ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நான் ஃபோட்டோகிராஃபராக நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறலாம் தெரியும். அந்த காலத்தில் இருக்கிற அந்த கேமராவில் ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ அளவுக்கு நம்ம எச்சதுப்புறம் அந்த அந்த தண்ணி அதில் பட்டா கூட ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்டாக இருக்கும். அது அந்த மேகஸ்தம்பம் மாதிரி இருக்கும். அல்லது அந்த இடத்துல அந்த கேமராவுடைய டேக் இருக்குது பார்த்தீங்களா, கழுத்தில் நம்ம டேக், அது சில நேரம் சென்டரில் விழுந்துடும், தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துருவாங்க. எடுக்கும்போது ஃபோட்டோவில் பார்த்தா ஒரு ஃபில்லர் ஆஃப் ஃபயர் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோ வச்சு இடிமுழக்க துளி பத்திரிக்கையில் வந்துட்டு அதெல்லாம் போட்டார். நான் சொன்னேன், சரி ஃபில்லர் ஆஃப் ஃபயர் வருது, ஓகே, டெட் பாடி மேலே ஃபில்லர் ஆஃப் ஃபயர் வந்திருந்தா என்ன இருக்கும்? டெட் பாடி ரைஸ் ஆகிருக்கும்ல, எதுக்கு அது டெட் பாடி மேலே அது வருது? இவர் கழுத்து மேலே வந்தால் பரவாயில்ல, அதையும் போட்டிருக்காரு. டேனி கிருஷ்ணன் அவர்கள் மேலே கழுத்திலே மாலையாக வந்து விழுந்த அக்னி ஸ்தம்பம் ஞானசா எடுக்கும்போது. ஞானசா எடுத்துட்டு அடுத்ததாக டெட் பாடிக்கு வராங்க, அடக்கம் பண்ண போகிறாங்க சுடுகாட்டில். அந்த சகோதரன் செய்திருந்தவர் அந்த சகோதரனை அடக்கம் பண்ண போகும்போது எதுக்கு அக்னி ஸ்தம்பம் வருது? ஃபில்லர் ஆஃப் ஃபயர் வந்தாச்சுன்னா டெட் பாடி ரைஸ் ஆகிருக்கணும், இல்லை ஆகலை. இதெல்லாம் நான் அந்த காலத்தில் எழுதினேன். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ராஜா மோசம், கேரக்டர் மோசம், அவன் அங்கே அப்படி தப்பு பண்ணிட்டான், இங்கே அப்படி தப்பு பண்ணிட்டான், இங்கே அடித்து துரத்துனாங்க, இங்கே அவனை அடித்து துரத்துனாங்கன்னு கதையெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது, அதெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் தீதும் என்ன செய்யும், ஒன்று சேர்ந்து டீம் ஒர்க் ஆகிடும். ஆமாம், என்னையும் எப்படி பேசியிருக்கிறான், என்னையும் எப்படி பேசியிருக்கான், என்னையும் எப்படி சொல்கிறான்ட்டு இதுக்கெல்லாம் ஒன்று சேரும்போது நம்ம ஒதுக்கப்படுறோம். இதுதான் அந்த காலத்தில் இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. நம்மளை விட்டு நம்மளை பிரிக்கிறவங்க டீம் சேர்றாங்களா, அவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்தி ஏதோ ஒரு வகையில் அட்டாக் பண்ணும். ஓ, என்னை இப்படி சொல்லிட்டான், மனசுக்குள்ளேயே வச்சுருப்பான். இன்னொருத்தவங்க என்னை இப்படி சொல்லிட்டான், இந்த ரெண்டுங்களை இதை சேர்ந்துடும். இயேசுவை எதிர்க்கிறதுக்கு பரிசெயரும் சதுசேயரும் ஒன்று கூடினது போல அன்னைக்கு இருக்கிறதான அந்த அண்ணாவும் காய்ப்பாவும் ரெண்டு பரம எதிரிங்க. ஆனால் இயேசு ரெண்டு பேர்த்துக்குமே எதிரி. அவன் எதிரிக்கு எதிரி நண்பர் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நண்பன் ஆகிட்டாங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி நம்மளை எதிர்க்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு அணியில் டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆகாது, அவங்க ரெண்டு பேரும் சட்டை போட்டிருப்பாங்க, உபதேசம் வித்தியாசமாக இருப்பாங்க. ஆனால் நான் என்ன செய்கிறேன், ரெண்டு பேர்த்தையும் அட்டாக் பண்ணும்போது அந்த ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகிடுவாங்க, இன்னும் ரெண்டு பேர்த்தையும் அட்டாக் பண்ணும்போது அந்த ரெண்டு பேரும் ஜாயின் ஆகிடுவாங்க. இந்த குரூப் அந்த குரூப் ஒன்றாயிரும். அதுதான் இன்றைக்கி இருக்கிற குரூப். ஆனால் கர்த்தருடைய கிருபையில் எந்த விதத்துலையும் நான் செய்கிறேன், ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு 1986 என்ன உபதேசத்தை ஏற்றுக்கொண்டனோ, 1990 ஊழியத்துக்கு வந்து எதை பிரசங்கித்தனோ, 2025 வரைக்குமாக ஒரே மெசேஜ் தான். மெசேஜில் குறை காண முடியும், சொல்ல முடியும், நேருக்கு நேர் பேச முடியாது. இன்டைரக்டாக வாட்ஸ்அப்பில் பேசலாம், அல்லது ஏதாவது ஃபேஸ்புக்கில் போடலாம், ஏதோ பத்திரிக்கையில் போடலாம், அது வேறு விஷயம். நான் தான் சொல்கிறேன்னே, ஏதாவது நிரூபிங்கப்பா, எந்த உபதேசமாக இருந்தாலும் நிரூபிங்க. உங்களுக்கு 50,000 நான் கொடுக்குறேன், அது அவ்வளோ தைரியமாக இருக்கிறனால தானே. பணம் கொடுப்பா, எனக்கு பணம் நிறையா இருக்குது கொடுக்குறேன்னா. இல்லை நான் ஒரு பெரிய ஆள், என்னை எதிர்க்க முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியாவது வந்து நீ என்ன செய்யணும், பார்க்கலாம், பேசுங்க. தப்பாக இருந்தால் மாற்றிக்கிறது இல்லை. நான் பெரிய தேவதூதனை, தப்பாக இருந்தால் ஒருத்தர் சுட்டி காட்டினா மாற்றிக்க போகிறோம். அதுக்கு கூட ஊழியர்கள் தயாராக இல்லைங்கும் போது தீர்க்கதரிசி சேலஞ்சு பண்ணார் இல்லையா? விவாதம் என்பது வேறு, தர்க்கம் என்பது வேறு, டெபேட் அப்படிங்கிறது வித்தியாசம். சொல்கிறாரு, நான் பிரசங்கம் பண்ணுற இந்த செய்தி தப்புனாக்க நீங்கள் மேடைக்கு வந்து நிரூபிக்கலாம் அப்படின்னு ப்ராப்பர்ட் சொல்கிறார். அதுக்காக ஒரு மேட்டி உள்ளவரா? அந்த செய்தி உண்மையானது, உறுதியானதுன்னு சொல்கிறார். அப்போ நம்ம பேசுகிற அந்த செய்தி உண்மையானது, செய்திக்கும் பைபிளுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும். இதை வந்து சோசியல் மீடியாவில் சண்டை போட்டெல்லாம் நிரூபிக்க முடியாது, ஒன் வேர்ட் ஆன்சரெல்லாம் நிரூபிக்க முடியாது, ஃபோன் போட்ட உடனே எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம், அதெல்லாம் நிரூபிக்க முடியாது. அதை என்ன செய்யணும், 1 மணி நேரம் நீங்கள் பேசணும், 1 மணி நேரம் பேசி அப்படி அது வந்து 10 பேர் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது தான் அதை நிரூபிக்க முடியும், தப்பாக சரியா அப்படின்ட்டு. அதுக்காகத்தான் நம்ம அப்படி சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டேனி கிருஷ்ணனை விட ஒரு கூட்டமாக போச்சு கடைசி நாட்களில். என்னன்னாக்கா, நல்ல மனுஷன் அவர் உபதேசத்தை குறை சொல்லிட்டு வரேன், எளிமையான மனுஷங்க. நீங்கள் வந்து பாய் போட்டு கொடுத்தாலும் அங்கே தூங்குவார், 5 ஸ்டாரில் ஹோட்டல் கொடுத்தாலும் அங்கே தூங்குவார், சாதாரணமான உணவு கொடுத்தாலும் சாப்பிடுவார், யார்ட்டையும் ஒரு கை ஏந்த மாட்டார், கொடுப்பார். ஒரு மீட்டிங் வச்சாக்க யார்ட்டையும் வந்து போய் காணிக்க வாங்குவோம் அப்படின்லாம் ஓட மாட்டார். அவர் அந்த மீட்டிங்க்கு உதவி பண்ணுவார். அந்த மாதிரி சகோதரர். அந்த மாதிரி அவருடைய ஊழியத்தில் நான் எத்தனையோ அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய நெகட்டிவெல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவ் இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணுறேன். நல்ல குணம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம், எல்லா சூழ்நிலையும் அனுசரிக்கிற குணம். 2 பேருக்கும் ஃப்ளைட் ஏறி போய் ஞானஸ்தானம் கொடுப்பார். 2 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறனால அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஃப்ளைட்டில் போய் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வருவார்.
அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரரை பிசாசு ஏமாத்திட்டான். கடைசியில் செஞ்ச இயேசுங்கிற நாமம் தப்பு. யாஷுவா தான் ஹீப்ரு நேம். யகோஷ்வான்னு கொண்டு வந்தார், யாஷுவான்னு கொண்டு வந்தார். கடைசியில் அந்த யாஷுவா யகோஷ்வாவில் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. அவர்கிட்ட அவர் வால்டர் யாஷுவா கிடையாது யகோஷ்வா தான்ட்டு போனார். அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் யகோஷ்வான்னு சொல்லிட்டு இருந்தார். கொஞ்ச நாள் அந்த வண்டி ஓடிச்சு. இப்போ அந்த வண்டி எங்கே நிற்குதுன்னு தெரியல. மறுபடியும் ஓடுமா ஓடாதான், பஞ்சர் ஆயிடுச்சான்னு தெரியல. அதே மாதிரி இவர் பாஸ்டர் டேனியல் கிருஷ்ணனுடைய ஊழியம் ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு. அதனுடைய வரவேற்பு குறைஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அதை ஃபாலோ பண்ணவங்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள், தவறான விமர்சனங்கள், தனி மனித வாழ்க்கையில் மற்றவங்களை குறித்து சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து கடைசியில் என்றைக்கு அடுத்தவருடைய தனி மனித வாழ்க்கையை ஒருத்தன் பிரச்சனைக்குள்ளாக்குகிறானோ, அதை தன் கேடயமாக பயன்படுத்துகிறானோ, அதை வச்சு மிரட்டல் தொழிக்கிறானோ, அல்லது அடுத்தவங்களை அசிங்கமாக பேசுறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது, தவறான கோபத்தில் எரிச்சலாக பேசுறது, அந்த ஸ்பிரிட் டிஃப்ரெண்ட். அது டெவில், அது விழுந்துடுறது. ஆனால் நம்ம கோபம் இல்லாமையே பேசும். நம்ம சாதாரணமாக பேசினா அவனுக்கு கோபம் வரும். நான் வசனத்தின் மூலமாக அவனுக்கு மெசேஜ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா அது சாத்தான் அலற ஆரம்பிப்பான். அந்த தவறான உபதேசம் ஏன் அவங்க கதறான்னாக்கா வார்த்தை போகிறதுனால, ஸ்போக்கன் வேர்ட் அது போகிறதுனால தான் அவன் கதறான். சரி, அதுக்கு பிறகு கவனிச்சிங்கனாக்க இப்போ இன்றைக்கி கூட மும்பையில் ஒருத்தர் இருக்கிறார், அசிசுலா. இந்த அசிசுலாவை குறித்து பேசினா நிறைய பேருக்கு கோபம் வரும். பாஸ்டர் பிரவீன்லாலுடைய மகன், அவரை குறித்து எனக்கு அதிகமாக தெரியாது. ஆனால் அந்த பிரவீன்லால் இருக்கிற வரைக்கும் செய்தி நல்லா போயிட்டு இருந்துச்சு நார்த் இந்தியாவில். இந்த அசிஸ்லால் என்றைக்கு வந்தாரோ அவர் தனி மனித ஹீரோ வர்ஷிப் ஆயிடுச்சு. அவர் நடந்தால் என்ன செய்கிறாங்க, பட்டுக்கம்பளம் விரித்து அப்படி அவரை நடத்திட்டு போகிறாங்க. அவர் வந்தாக்க தீர்க்கதரிசி கூட அந்த மாதிரி செஞ்சதில்லை. பூவா ரோஜா பூவா போட்டு வரவேற்கிறார். அவரை அடுத்த தூதன், பிரணாமுக்கு அடுத்த தீர்க்கதரிசி, மணவாட்டியினுடைய கோடினெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபதேசம் கொண்டு வராங்க. இது நார்த் இந்தியாவில் இருக்குது. லாங்குவேஜ் ப்ராப்ளத்தினால எங்கேயும் அதிகமாக பரவலை. தமிழ்நாட்டிலையும் அவரை யாரும் இது வரைக்கும் சரியாக கண்டுக்கல. ஒருவேளை அவர் எளிமையான ஆளாக இருந்தாக்கா அவர் கூட்ட அவரையும் வச்சு கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் மீட்டிங் போட்டுருவாங்க. எப்படிப்பட்டவனா அதான், வெள்ளையாக இருக்கானா, கொஞ்சம் பணக்காரனாக இருக்கானா, அவனை கூட்டு நம்ம வச்சா நம்ம சபை நம்ம பெரிய ஆள் ஆக முடியுமா அப்படின்னு செஞ்சுருவாங்க. ஆனால் அந்த ஆள் எதுவும் சிக்கலை, தமிழ்நாடு பக்கம் அதிகமாக இல்லை. ஆனால் 1-2 இடத்துக்கு வந்துட்டு போயிட்டார். அது என்ன ஆகுதுனாக்க, இப்படி கையை பிரசங்கம் பண்ணும்போது கையை சிக்கும் போது அங்கே ஃபில்லர் ஆஃப் ஃபயர் வருதான், இப்படி பேசும்போது இங்கே ஃபில்லர் ஆஃப் ஃபயர் வருதான். அதை ஃபோட்டோவெல்லாம் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். இதெல்லாம் லைட் பாசிங். பிரணாமுக்கு ஃபில்லர் ஆஃப் ஃபயர் வந்துச்சுன்னா அதை என்ன செஞ்சார், அங்கே இருக்கிற எஃப்ஐஐயில் கொடுத்து, இங்கே இருக்கிற சிபிஐ மாதிரி அது எஃப்ஐஐ அதை கொடுத்து ப்ரூவ் பண்ணார். என்ன பண்ணார், உண்மையிலேயே இது ஒரு ஒளி உண்மையாகவே பட்டுச்சு, நெகட்டிவ் டச் கிடையாது, லைட் பாஸ் கிடையாது, இது ஒரு டிவைனிட்டி லைட் அப்படிங்கிறது அந்த மனுஷன் செஞ்சார், கொடுத்தார். டாக்டர் லோசி அப்படி இருந்தால் அதை பரிசோதனை பண்ணார். பண்ணிவிட்டு அந்த ஃபைலை அவர் வச்சுருக்கிறார் கையில், ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு வரார். பிரணாம் அதை அனுப்பிச்சிட்டு சபையிலையும் என்ன, அதுக்கு முதல் நாளே பிரசங்கிச்சிட்டார். தலைக்கு அது அக்னி ஸ்தம்பம்னு பிரசங்கிச்சிட்டார். இப்போ அந்த ஃபைல் வருது. அந்த ஃபைல் வரும்போது நம்மளை அதை திக்குன்னு அதை தப்பாக சயின்ஸ் தப்பாக சொல்லிடுச்சு, அது வெறும் லைட் பாஸு, நெகட்டிவ் டச்சு, ஏதோ ஒன்று சொல்லிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் பயப்படுவாங்க. அவர் பிரதர் வராரு, லேசி வராரு, பிரதர் பிரணாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, வானத்தையும் பூமி சிருஷ்டித்த அந்த மகாதேவன் சிருஷ்டி கர்த்தர் இந்த ஏழை ஊழியக்காரனோடு சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் அப்படின்னார். நிச்சயமாக அந்த ஃபில்லர் ஆஃப் ஃபயர் தேவன் அவர் என்னோட எடுத்துக்கொண்ட புகைப்படன்னு அவர் சொன்ன உடனே, யுவர் வெரி இஸ் கிரேட் பிரணாம், உங்கள் விசுவாசம் பெரியது தட்டி கொடுத்து ரியலே அது ஒரு லைட் பாஸ் அது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது, சூப்பர் நேச்சுரல் அப்படின்ட்டு அந்த ஃபைலை கொடுத்துட்டு போனார். அதுக்கு பிறகு தான் அவர் எல்லா பக்கமும் என்ன டிஸ்பியூட் பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே தீர்க்கதரிசி எதை விசுவாசித்தாரோ அது விஞ்ஞானமும் நிரூபித்தது. இப்போ எடுக்கிறவனுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறவனுக்கெல்லாம் ஃபில்லர் ஆஃப் ஃபயர் வந்தது. சில வருஷங்களுக்கு முன்பதாக அருமையான சுந்தர்ராஜ் என்பவர் நாகர்கோயில் இருந்தார். என்னுடைய நல்ல நண்பர். அவர் மறிச்சிட்டார். அவர் பாஸ்டர் டேனியல் கிருஷ்ணனோட ரொம்ப நெருக்கம் காட்டக்கூடியவர். இவங்கெல்லாம் எப்படின்னாக்கா இந்த அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் எல்லாம் அந்த காலத்தில் சாதாரண ஃபோட்டோ, அந்த 6x4 ஃபோட்டோ தானே வரும். அது அந்த கலர் ஃபோட்டோவே பெரிய விஷயம் அன்றைக்கெல்லாம். அதை எடுத்துகிட்டு பாரு எனக்கு லைட் வந்துருச்சும்மா. அப்போ சுந்தர்ராஜ் கம்யூனியன் கொடுக்கும்போது, ராபோஜனை கொடுக்கும்போது கோப்பையில் அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு லைட் பாஸ் ஆகுது.
அது கழுகு ரக்க விரிஞ்ச மாதிரி அவர் சொல்லுவார். பாருங்கள், கழுகு வந்து என்ன செய்யுது, ஒயின் கப்பில் இருக்குது. அந்த சில்வர் பாத்திரத்தை வந்து அந்த கப்பை வந்து போகும்போது ஆப்போசிட்டில் அந்த லைட்டு குண்டு பல்ப் அந்த காலத்தில் படும்போது என்ன ஆகும், கிளார் ஆகும். கிளார் ஆகும்போது ஒளிச்சுதல். இப்போ நான் சொன்னேன், அதை வந்து பெருசு பண்ணி ஒரு 10க்கு 12க்கு 10 சைஸ் பண்ணி காட்டுங்க, அது கழுகு மாதிரி இருக்குதா அப்படின்னா இல்லை. கடைசியில் அவரும் உபதேசத்தை திருக்கதை செய்து விட்டு போயிட்டார். அவரை நல்ல ஒரு செய்தியாளன், அவர் செய்தியில் இருந்தவர் தான். ஆனால் இதில் ஃபில்லர் ஆஃப் ஃபயர் வந்துச்சுன்னா அப்படி சொன்னாங்க. அதை நம்ம அந்த காலத்துலேயே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு பிறகு அக்னி ஸ்தம்பம், உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக அதில் போடுறேன். எத்தனை அக்னி ஸ்தம்பம் போட்டாங்க, என் டைமில் யார் யார் எந்தெந்த நாட்டில் எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு கொண்டு வந்தாங்க, பிரணாம் கிறிஸ்துக்கள் கொண்டாங்க. லாரி குரூப்பில் நிறையா இருக்கும் அந்த மாதிரி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம். கடைசியாக நம்ம கோயம்புத்தூரில் ஜேம்ஸ் சீனி, இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, அந்த ஜேம்ஸ் சீனி என்னுடைய சகோதரன், என்னுடைய விசுவாசி என்கிட்ட இருந்த தம்பி தான், என் சபையில் இருந்த சகோதரன் தான். அப்புறம் அதுக்கு பிறகு அவர் வெளியே போயிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு கடைசியில் மறுபடியும் என்டைமுக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஒரு மீட்டிங், கல்யாண மண்டபத்தில் ஒரு மீட்டிங், புது வருஷ ஆராதனை. அந்த புது வருஷ ஆராதனையும் போது மேலே வந்து டியூப்லைட் கட்டி இருக்குது உயரத்தில். இவர் பிரசங்கம் பண்ணும்போது அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு மேகஸ்தலம் அப்படியே அவர் மேலே இறங்குற மாதிரி, இவ்வளோ பெருசாக அப்படியே தண்டியாக இறங்குது. அதை வந்து ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டு பிரசங்க வேலையில், ஆராதனை வேலையில் அக்னி ஸ்தம்பம் இறங்குச்சு அப்படின்னு ஒரு வெள்ளை கலர் இதை போட்டிருந்தேன். நான் பார்த்து அது அப்போயே கமெண்ட் பண்ணேன், இது எப்படி ஃபில்லர் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறீங்க? ஃபில்லர் ஆஃப் ஃபயர் வந்து ஆம்பரலோவில் வரும், பட் இது ஒயிட் கலர். இது வந்து ஃபில்லர் ஆஃப் க்ளவுடுன்னு சொன்னால் பரவாயில்ல, ஃபில்லர் ஆஃப் ஃபயர் எப்படி வரும்? அப்படியே இருந்தாலும் இது வந்தது ஃபில்லர் ஆஃப் ஃபயர் கிடையாது, லைட் பாக்ஸிங். நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி அந்த குரூப்பில் விவாதம் நடந்துச்சு. அப்போ ஜேம்ஸினி சொன்னார், நீங்கள் இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணியும் உங்கள் இதில் இந்த மாதிரியெல்லாம் வரலன்னு உங்களுக்கு பொறாமை, அதனால தான் வந்து என்ன செய்கிறீங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எதாவது இருந்தால் சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்திருந்தாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஒரு 5-6 ஃபோட்டோ போட்டேன். என்கிட்ட ஆம்பரலோவில் என் மேலே இருக்கிற மாதிரி, பேசிட்டு இருக்கும்போது சைடில் இருக்கிற மாதிரி, இப்படி எவ்வளோ ஒரு 5-6 ஃபோட்டோவை நான் போட்டேன். இதெல்லாம் ஃபில்லர் ஆஃப் ஃபயர் ஆயா? நான் போட்டேன்னா இது ஃபில்லர் ஆஃப் ஃபயர்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்க முடியாது. லைட் பாசிங். இது எந்த லேபில் கொடுத்தாலும் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கொடுத்தாக்கா அவன் என்ன செய்வான், ஏயா ஏமாற்றிட்டு இருக்கிற ஃபேக்கியா அப்படின்றான். கொஞ்ச நாள் கழித்து அந்த ஃபோட்டோவெல்லாம் அவர் எடுத்துகிட்டு சொன்னார், பிரதர் உண்மைதான் பிரதர், நீங்கள் சொல்லும்போது எனக்கு புரியல, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு தப்பு தான்னு, அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு பிரதர்னார். ரைட், அப்படி தான் இருக்கணும். அந்த சௌகரியம் வந்து முதல்ல தப்பு செய்வார், அப்புறம் நம்ம மறுபடியும் சொல்லும் போது கேட்டுக்குவார். ஜேம்ஸ் கிட்ட அந்த ஒரு கோணம் இருக்குது. ஏதோ இன்றைக்கி தான் கொஞ்சம் ஊழியர்களாக பண்ணிட்டுருக்குறேன். இந்த மாதிரி நிறைய ஃபேக் பாஸ்டர்ஸ் நிறையா வந்து இருக்கிறாங்க. கடைசி எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜேம்ஸினி நாங்கள் சொல்லுது, இவரை சொல்கிறேன் நான், நம்ம அசிஸ்லால், இவருக்கு அந்த அக்னி ஸ்தம்பம் வந்துருச்சான். கை நீட்டும் போது அங்கேருந்து வீடியோ எடுக்கும்போது ஒளிச்சிதறல்னு சொல்லுவாங்க. அது என்னுடைய வீடியோவில் நிறையா இருக்குது. எனக்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது, அசிஸ்லால் மாதிரி நிறையா இருக்குது. ஒரு பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், பென்ஸ் காரில் வரான், ரைட்டாக பார்க்கறதுக்கு ஆடு சட்டமாக இருக்கான், சிவப்பாக இருக்கிறான், அவன் முன்னாடி ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, ஒரு 500 பேர் இருக்கிறாங்கனாக்கா அவன் தூதனாயிட முடியுமா? அவனுக்கு அக்னி ஸ்தம்பம் வந்துட முடியுமா? ஏன் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆளுகளாக பணக்காரனுங்களாக இருக்கிறானுங்க, ஏழை ஊழியக்காரனுக்குள்ள ஏன் வர மாட்டேங்குது? என் டைம் காரனுக்கு ஸ்தாபனத்தோட மோசமானவர்களாக இருக்கிறாங்க என் டைமில். அப்போ வார்த்தையே, உரைக்கப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தையும் சொல்லாத எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, நம்பக்கூடாது. இப்போ அந்த மகத்தான தூதன் அங்கே வருகின்ற பொழுது திரு சொல்கிறாரு, அவர் என்ன செய்யணும், அந்த மகத்தான நபர் வரும்போது நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். அவர் பெருகணும், மகத்தான நபர். அதுக்காக தான் நான் என்ன செய்கிறேன், நான் பாதை அமைச்சிட்டு இருக்கிறேன், அதுக்கு தான் நான் பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கிறேன். இருக்குது. யோவான் யாருக்கு பிளாட்ஃபார்ம் போட்டான்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிளாட்ஃபார்ம் போட்டான். அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பிளாட்ஃபார்ம் போட்டான். எந்த ஒரு தனி மனுஷனுக்கு அவன் பிளாட்ஃபார்ம் போடல. அதே மாதிரி இவர் யாருக்கு பிளாட்ஃபார்ம் போட்டார்? பிரணாம் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் பிளாட்ஃபார்ம் போடல. அந்த மகத்தான பலமுள்ள தூதனாகிய அந்த மகத்தான அந்த நபருக்காக அவர் போட்டார் அந்த பிளாட்ஃபார்ம். இங்கே இருக்கிறதான ஜூனியர் ஜாக்சனுக்கோ, பாலாசி லாரிக்கோ, எல்எஸ் கானுக்கோ, இல்லை டால்டன் புரூஸுக்கோ, காக்குவா பிலிப்புக்கோ, அனந்தவேலுக்கோ, வேலூர் தாமஸுக்கோ, அல்லது வந்து இந்த அசீஸ்லாலுக்கோ, பாஸ்டர் டேனியல் கிருஷ்ணனுக்கோ எல்லாம் கிடையாது. ஐயா பெர்னாம் காட்டிலும் கடல் பெரிய ஆளுங்களா? என்னையா பேசுகிறீங்க? தேவன் பிறப்பிலிருந்து தீர்க்கதரிசியை கருவிலிருந்து பாதுகாத்தார். எத்தனை லட்சக்கணக்கான அற்புதங்கள், இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்கள். இவர் தீர்க்கதரிசியை விண்டிகேட் பண்ணுறதுக்கு கடைசி காலத்தில் விஞ்ஞானம் அது நிரூபித்தது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், வெறும் 7ஆம் கிளாஸ் படித்த மனுஷன், உலகத்தை கலக்கினவர்.
எங்கேயோ இருந்து உனக்கு ஒரு 500 பேர் கிடச்சிட்டாங்க, ஒரு 100 பேர் கிடச்சிட்டாங்க, கொஞ்சம் பணம் கிடச்சிருச்சு, உனக்கு கைதட்டுக்கு 10 பேர் இருக்கிறாங்கன்னா என்ன இது? இந்த டேனியல் கிறிஸ்டியன்ட்ட இந்த நிறையா குரூப் பிரிஞ்சுது. அதில் பிரிஞ்ச ஒரு குரூப்பு தான் இன்றைக்கி வந்து மும்பையில் இருக்கிறதான ராயல் ரோடிக்ஸ் தண்டர் குரூப்புன்னு சொல்லுவாங்க. அந்த தண்டர் குரூப் வந்து அங்கே இருக்கிற மும்பையில் வந்து யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. இவர் இடிமுழக்கத்தை பேசும்போது அந்த ராயல் பிரதர், அவர் நார்த் இண்டியன், வெளர்னு இருப்பார், இந்த ஃபுல் பீட்டுக்கு பேரத்து இவ்வளோ பெருசு இருப்பார். கத்துனார்னா அவ்வளோ கத்துன்னு கத்துவார். வெளியிலேருந்து பார்த்தா அந்த சத்தம் வித்தியாசமாக இருக்கும். பிரசங்கம் பண்ணுறாங்களா, எதை கத்துறா, சண்டை போட்டுக்கிறானுங்களா ஐயா அப்படிம்பாங்க. அப்படிப்பட்டால அது மேட்டரில் ஒரு மெசேஜில் கண்டென்ட்டே இருக்காது. எங்கே ஆரம்பிக்கிறார் எங்கே முடிக்கிறாரு தெரியாது. எல்லாம் பேச முன்னாடி எல்லாம் கத்த ஆரம்பிச்சுக்குவாங்க. அவன் ரெபெக்காளை பார்க்க வந்தான், அங்கே தேவன் அங்கே உறுதிப்படுத்தினார், ஓன்னு கத்துவாங்க. என்னன்னு சொல்ல முடிச்சதுக்கு பிறகு அது கரெக்டாக தப்பான்ட்டு ஆமேன் போடுனா கத்துமா. ட்ரைனிங் சபையில் மக்களுக்கு அந்த ட்ரைனிங். நாகப்பட்டினத்தில் ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபையில் இருக்கிற அந்த போதகர் வந்து இறந்துட்டார். இப்போது ராஜேந்திரன் இருப்பார். நாங்கள் அந்த சபைக்கு போய் பிரசங்கம் பண்ண போனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மீனவர்கள், எளிமையான ஜனங்க. அவங்களுக்கு செய்தி புக்கெல்லாம் படிக்க தெரியாது. ஆனால் இவர் போதிச்சு வச்சிருக்கிறார். நாங்கள் போனோம்னா திரு பிரணாம் அவர்கள் அப்படின்னு பிரணாம்னு வந்தால் அமேன் அப்படின்னு கத்துவாங்க. அதுக்கு பிறகு வந்து தீர்க்கதரிசி வந்து இப்போ ஞானஸ்தானம் கொடுத்தாரு, அக்கறை சமைச்சிடும், ஆமேன்னு கத்துவாங்க. எளிமையான ஜனங்க. கற்றுக் கொடுக்கறது ட்ரைனிங். இதை சொன்னாக்க நீ கத்தணும் அப்படிங்கிற. எப்படி பெந்தகோஸ்து சபையில் வந்து நீ பரிசுத்தாவி விட்டு இந்த பாட்டுக்கு உச்ச துணியில் வரும்போது ரிபா ஷக்ரான் கத்தணும் ட்ரைனிங் கொடுத்துருக்கானோ, அன்னி பாஷை பேசுனா பரிசுத்தாவின்னு ட்ரைனிங் கொடுத்துருக்கானோ, அதே போல் இங்கே வந்து செய்தி பேசும்போது நீ கத்தணும். அது வெற்றிகரமான செய்தியாக அவன் நினைக்கிறான். அந்த கேட்குறவனு தான் என்ன பேசுகிறவங்க அவனுக்கும் புரியாது, கேட்குறவனுக்கும் புரியாது. அதான் ராயல் பிரதருடைய மெசேஜ். ராயலுக்கு எனக்கு எந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியிலோ எதுவுமே கிடையாது. அவர் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கிறேன். அவர் நார்த் இண்டியன், நான் வந்து சவுத் இண்டியன். நான் தென்னாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டுக்காரன், அவர் இந்திக்காரன். ஆனால் தமிழ்நாட்டில் அவர் கூப்பிட்டு சிலதான் பயன்படுத்துகிறாங்க, பயன்படுத்தணும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் உங்களை பயன்படுத்துகிறாரா? எந்த நார்த் இண்டியனை கவனிங்க, எந்த தமிழ்னையாவது ஏற்றி அவன் பிரசங்கம் பண்ண வைக்கிறாங்க. நம்ம தான் என்ன பண்ணுறோம், வெள்ளைக்காரன் வந்தாலும் நம்ம பிரசங்கத்தை வீட்டத்துக்கு இடம் கொடுக்குறோம். வடநாட்டிலேருந்து எவனாவது வந்துட்டான் போதும், ஏன் நான் வெள்ளையாக இருக்கிறான், இல்லை காசு எதாவது கொடுத்துட்டு போவான், இல்லை அவனை கூப்பிட்றதுனால பெருமை, இவர் எல்லாம் இவங்க சபையில் கூப்பிட்றாங்களா, இவருக்கு இவ்வளோ கான்டாக்ட் இருக்குதா, அவ்வளோ நட்பாக இருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய பாஸ்டரா இவங்க சபையில் அவரெல்லாம் வந்திருக்கிறாரா, இது ஒரு பெருமை, மனித பெருமை. நீ பிரசங்கம் பண்ணிட்டு போ. என்ன ஒருத்தர் செய்திக்கு, நான் ஒருத்தர் இங்கே கூப்பிட்றேன், என்ன ஒருத்தர் செய்தி கூப்பிடணும், அவர் மட்டும் வருவாராம். அப்போ நீ அவனுக்கு லீடராகவேன், நீ ஈக்குவல் பொசிஷன். அவரும் பாஸ்டர் நீயும் பாஸ்டர், நான் என்ன பண்ணணும்? 10-12 வருஷமாக கூப்பிட்றீங்க, 5 வருஷமாக கூப்பிட்றீங்க அப்படின்னாக்க ஒரு முறையாவது அவன் ஒன்றை கூப்பிட்டுருக்கணுமில்ல, ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க? அப்போ அவன் பார்வையில் தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம போய் தான் அவன் பிரசங்கம் பண்ண அவனை புரிய வைக்கணும். நாளைக்கு அங்கே போயிட்டு நான் அந்த சபைக்கு போய் நான் தான் அந்த வெளிச்சத்தை கொடுத்தேன். இதில் தான் இந்த தண்டர் குரூப்ஸ்னு அவங்க பிரிஞ்சு தனியாக, அந்த ராயல் ரோடிக்ஸ் தனியாக ரெவைவல் அப்படிங்கிற ஒரு ரெவைவல் சர்ச் அதுக்கு பேர், அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. மற்றபடி அவருடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் குறை சொல்ல நல்ல மனிதர்கள், அது வேறு ஸ்பிரிச்சுவல் லைன் வேறு. இப்போ கூட அவங்க சபை விசுவாசி ஒருவருடைய கல்யாணத்துக்கு நான் போயிட்டு தான் வந்தேன். அந்த என்னை அழைச்ச நபர் தமிழர், அருமையான கல்யாணங்க. அந்த மாதிரி கல்யாணம் என் டைமில் எவனும் பண்ண முடியாது. செய்தியின் அடிப்படையில் பக்காவாக பண்ணார், ரொம்ப பாராட்டுக்குரிய காரியம். ஆனால் கடைசி வரைக்கும் இருந்தேன். மேக்ஸிமம் என் டைம் மேரேஜுக்கெல்லாம் நான் போனேன்னா பார்ப்பேன், பொண்ணு மாப்பிள்ளையை பார்ப்பேன். கண்ணுக்கு தெரியாமல் லிஸ்ட்டுக்கு தடை வச்சுருப்பாங்க, கண்மை போட்டிருப்பாங்க, மாப்பிள்ளைக்கு எதாவது மேக்கப் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு தாறுமாறாக இருக்கும். ஒரு 15 பேர் மேடையில் ஏறிட்டு அது இதுன்னு ஆடி, அதாவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவார், இந்த பாஸ்ட் இப்படி வந்து பண்ணுவார், இவர் ஜெபம் பண்ணுவார், இவர் சங்கீதம் வாசிப்பார், இப்படி ஒரு ஓலை வாசிப்பார், இப்படி ஏகப்பட்ட கூட்டத்தை மேடையில் ஏற்றிருப்பாங்க. ஆனால் அங்கே அதெல்லாம் நடக்கல. அந்த சபையினுடைய போதகர் அவ்வளோதான். கோடீஸ்வரன் வீட்டு கல்யாணம் மிக எளிமையாக அந்த மனுஷனுடைய காரியம் இருந்துச்சு. அது பிறகு நான் ஒரு நாள் பேசுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சவர் என்னை தமிழ் நான் அழைச்சார். உடனே ஃப்ளைட் பிடிச்சி போனேன், வந்தோம், நல்லா கவனிச்சாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவர் ராயல், அவர் வந்து எந்த தமிழனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார்.
அவரை செய்தி கூப்பிடணும். அவர் வந்து செய்தி ஆய் ஒயின்னு கத்திட்டு அங்கே செய்தி கேட்டதுக்கு பிறகு அவர் என்னையா சொன்னார்? 10-12 வருஷமாக தமிழ்நாட்டுக்கு வர்றார். இடிமுழக்கத்தை பற்றி என்ன சொல்கிறார்? ரிவீல் ஆயிடுச்சா இல்லையா? எதை சொல்கிறார்? 70 வீக்ஸை பற்றி ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து பேச வைங்க பார்க்க. 3 நாள் பேசுகிறார். பிரதர், எங்கள் சபையில் வந்து தானியேல் எழுதுவார்கள் 3 நாள் நீ பேசணும். அவரால் பேச முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு டாபிக் எடுத்து கத்திக்கிட்டு ஒரு எனர்ஜி பண்ணிட்டு அவுன்னு கத்திக்கிட்டே எடுத்துறது ஓடிடுறது. இதை அவங்க விரும்புகிறாங்க. ஒரு செய்தியாளனை அழைக்கின்ற பொழுது அந்த செய்தியாளனுடைய பேக்ரவுண்ட் அவன் என்ன உபதேசத்தை போதிக்கிறான். இப்போ ராஜாவை கூப்பிட்றாங்கன்னா ராஜாவுடைய செய்தி யூடியூப்பில் பகிரங்கமாக இருக்குது. நான் எதை விசுவாசிக்கிறேன்? வருகை வந்துச்சுன்னு சொல்கிறேன்னா, வரலன்னு சொல்கிறேன்னா, வருகை முடிஞ்சாச்சுன்னு சொல்கிறேன்னா, ப்ராசஸில் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, வருகை வரலன்னு சொல்கிறேன்னா, அது என்ன? முக்காடு போடணும்னு சொல்கிறேன்னா, போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நகை போடணும்னு சொல்கிறேன்னா, போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, சபை இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, இல்லைன்னு சொல்கிறேன்னா, ராபோஜனம் கொடுக்கலான்னு சொல்கிறேன்னா, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஞானசாரம் கொடுக்கணும்னு சொன்னால் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், 70 வாரங்கள் 7 வாரமாக 3 வருஷமா 7 வருஷமா இதெல்லாம் நான் என்னுடைய யூடியூப்பில் அப்படியே ஓப்பனாக இருக்கு. அப்போ என்னை கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் அதை பார்த்து தான் கூப்பிடுறாங்க. இவரை கூட்ட பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த மெசேஜில் கரெக்டாக இருக்கிறார், அல்லது நம்ம விசுவாசிக்கிற அதே உபதேசத்தில் இவர் இருக்கிறார். இவங்களது அதெல்லாம் கிடையாது. கூட்டு ஒரு என்ன கூட்டு ஒரு டாபிக் கொடுக்க சொல்லி 70 வாரங்கள் எடுங்க பிறகு 3 நாள் எடுங்கன்னா எடுக்க முடியும். செக்ஷேஜ் எடுங்க, 7 எடுங்கன்னா முடியும். ஆனால் இவங்களால முடியாது. இவங்க கண்டென்ட் இல்லாத மெசேஜ் ஒரு பாயிண்ட்டை கொடுத்தா அப்படியே கத்திட்டு போகிறது தான். அது ஒரு உற்சாகமாக நினைக்கிறாங்க. ஏன்னா அதில் ஒரு கடிந்து கொடுத்தலோ சீர்திருத்தலோ அல்லது திருக்கதர்சி இப்படி சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே இருக்காது. அந்த நேரத்தில் ஒரு எனர்ஜி. இவ எப்படி அரசியல்வாதிக ஸ்டாலின் வாழ்க வாழ்க, விஜய் வாழ்க, விஜயகாந்த் வாழ்க அப்படின்னு எப்படி கத்துறாங்களோ அந்த மாதிரி கோஷம் போடுற கூட்டங்க அது. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய பேக்ரவுண்டு வந்து திருக்கதர்சிக்கு அடுத்த ஒரு கட்டத்தை இருக்கக்கூடிய ஒரு ஆளுகளாக இருப்பாங்க. நான் வந்து அடுத்த தூதன், அடுத்த திருக்கதர்சி அப்படிங்கிற மாதிரி உபதேசத்துலேருந்து வந்தவங்க. அந்த ஸ்ப்ரெட் இன்றைக்கி வருது. இன்றைக்கி அது கடைசியில் இப்போ எங்கே வந்து நிற்குது தெரியுமா? இன்றைக்கி அங்கங்கே ஒரு வேலு தாமஸை சொல்கிறான், ஒருத்தர் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. காக்குவா பிலிப்பு வந்து பெருசாக இல்லைனாலும் அதை விசுவாசிக்க குரூப் இருக்குது. டால்டன் ப்ரூஸ் குரூப் இன்றைக்கி இருக்குது. ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க, ஐயா டால்டன் ப்ரூஸ் தான் வந்து அடுத்த தூதன், உங்களுக்கு அந்த வெளிச்சம் இல்லை, நாங்கள் மணவாட்டிக்கு மட்டும்தான் பிரசங்கிக்கிறோம், மணவாட்டி மட்டும்தான் டால்டன் ப்ரூஸை தெரிஞ்சு கொள்வாள், மணவாட்டி மட்டும்தான் காக்குவா பிலிப்பை தெரிந்து கொள்வாள், மணவாட்டி மட்டும்தான் யாஸ்வா மெஷியாவை தெரிந்து கொள்வாள், மணவாட்டி மட்டும்தான் டேனியல் கிருஷ்ணனை தெரிந்து கொள்வாள், மணவாட்டி மட்டும்தான் பாலோஸ் கிளாரியை புரிந்து கொள்வாள், அவள் தான் முன்குறிக்கப்பட்டவள். நாங்கள் யாரை வந்து ரெஃபர் பண்ணுறோமோ அதை விசுவாசிக்கிறீங்களோ அவள் தான் முன்குறிக்கப்பட்டவள் அப்படிங்கிற மாதிரி. சில வருஷங்களுக்கு முன்பதாக அனந்தவேல் பீட்டருக்கு எனக்கெல்லாம் சில விவாதம். ஜோசப் பிரணாம் அப்படி சொந்த மகன் ஜோசப் பிரணாம், அந்த ஜோசப் பிரணாமை வந்து பிரணாமுக்கு அடுத்த தீர்க்கதரிசின்னு சொல்லி அந்த காலத்தில் விவாதங்கள். அன்றைக்கெல்லாம் செய்தி புக்கெல்லாம் அப்படி கிடையாது. எனக்கு கூட செய்தியினுடைய கணக்கு அதிகமாக இருக்காது, எதிர்ப்பேன். அது ஏற்கனவே அது பல வருஷங்களாவது அது செத்தும் பழசுமாக இருந்தது. பில்லிப்பால் இருக்கிற வரைக்கும் வந்து அந்த மேட்ரே அது பெருசாக எடுக்க விடலை. பில்லிப்பால் இருந்தார். அவர் ஒரு இடத்துல கூட ஜோசப் பிரணாமை தீர்க்கதரிசின்னு சொன்னதாகவே கிடையாது. தீர்க்கதரிசினாக்க டிஸ்பென்சேஷனல் ப்ராஃபட், பிரணாமுக்கு அடுத்து தீர்க்கதரிசி சொல்கிறேன். ஜோசப் பிரணாம் ஒரு தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசின்னு எப்படி சர்ச்சில் வர்றது இருக்குது, நார்மல் ப்ராஃபட், அதெல்லாம் கோட்ஸில் பார்க்க போகிறோம். ஆனால் பிரணாமுக்கு அடுத்த தீர்க்கதரிசி அந்த மகத்தான நபரானா அது கிடையாது. பில்லிப்பால்னு சொல்லலை, அவங்க அக்கா தங்கச்சின்னு சொல்லலை, பிரணாம் டேபர்நாக்கிலும் சொல்லலை. பில்லிப்பால் இருக்கிற வரைக்கும் அந்த மினிஸ்ட்ரி கரெக்டாக போச்சு. பில்லிப்பால் போனதுக்கு பிறகு இவர் ஃபோட்டோவில் கையில் ஒரு பெரிய வீச்சை கொடுத்து அந்த மேகஸ்தம்பத்தை காட்டுற மாதிரி, பிரணாமை காட்டுற மாதிரி, பிரணாமுக்கு அடுத்த தூதன் வந்துட்டார், பிரணாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாலும் சொல்லி ஒரு உபதேசங்கள் வருது. நான் எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் நான் குறித்து இந்த உபதேசத்தில் சொல்லலை. ஏன்னா அந்த தனிப்பட்ட நபர் அது கிடையாது. அங்கங்கே ஒரு பேர் அந்த உபதேசம் கொண்டு வர்றவங்க வந்து அங்கங்கே பதுங்கி தான் இருக்காங்களே தவிர அதிகபட்சம் வந்து நம்ம ஏற்கனவே செய்தியில் சொன்ன மாதிரி பிரணாம் கிறிஸ்துக்கள் அந்த காலத்தில் நம்ம அனந்தவேல் பீட்டத்திலேருந்து வந்தவங்க, அப்புறம் வேலு தாம்ஸ்லேருந்து வந்தவங்க தான் அதிகம். அதெல்லாம் நான் இது ஒரு 5 பேர் 10 பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, இருக்காங்க அங்கங்கே. சமயம் வந்துச்சுன்னா அதுக்கு வேண்டான்ட்டுருவாங்க. எது மெஜாரிட்டின்னு பார்ப்பாங்க. ஜோசப் பிரணாமை எதிர்ப்பு தெரிவிச்சான்னா உடனே ஒதுங்கிடுவாங்க. அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு மணவாட்டிக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்ட்டு இருக்கிற ஆட்கள் அதில் மாய்மானம் பண்ணுறவங்க உண்டு. ஒரு சில தைரியமாக பேசுறவங்களும் உண்டு. ஜோசப் பிரணாமை வந்து தீர்க்கதரிசின்னு சொல்கிற குறிப்புகள் உண்டு. வாசிங்க. அதாவது முதல்ல அந்த புக்கு பேரை சொல்கிறேன். பேலை தி ஆர்க் அப்படிங்கிற செய்தி. அடுத்தாக குருடன் பார்த்திமேயு, பிளைண்ட் பார்த்திமேயு. அடுத்தாக COD 16 கேள்வி 16. உன் வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு தகுதியாக அமைந்திருக்கிறதா?
அடுத்தாக 5வது பதறல். 6வது let us see God. அடுத்ததாக from the time, அந்த நேரம் முதற்கொண்டு. புத்திர சுவிகாரம் பார்ட் 4. இந்த செய்தியில சொல்றாருங்க. பேலை செய்தியில் சொல்றாரு, குருடன் பர்த்திமை கொட்டன் சொல்றாரு, COD 16 சொல்றாரு, உன் வாழ்க்கை சுவிசேஷத்திற்கு தகுதியாக அமைந்திருக்கிறதா அப்படி செய்தியில் சொல்றாரு. பதறல் அப்படிங்கிற செய்தியில் சொல்றாரு. let us see God அப்படிங்கிற செய்தியில் சொல்றாரு. from the time அப்படிங்கிற செய்தியில் சொல்றாரு. புத்திர சுவிகாரம் பார்ட் 4 அதில் சொல்றாரு. இல்லை என்ன சொல்றாரு? ஜோசப் ஒரு தீர்க்கதரிசி, என் மகன் ஜோசப் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? சரி, இப்போ அந்த செய்தி குறிப்புகளை வாசிச்சுட்டு பிரணாம் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு நாம் ஏற்றுக்கிறதுக்கு என்னையா தப்பு? ஏன் ராஜா பிரதர் நீங்கள் எது ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, ஜோசப் பிரணாம் ஒரு ப்ராப்பர்ட்டுங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு பாஸ்ட்டுக்கும் ப்ராப்பர்ட் தான். ப்ராப்பர்ட் மீன்ஸே பிரசங்கி. அதே மாதிரி எதிர்காலத்தை முன்கூட்டி கணிச்சு சொல்கிறவங்களும் தீர்க்கதரிசி தான். பிரணாமே அவர் தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்தில் தேவன் அவன் தீர்க்கதரிசியாக இருப்பான்னு தேவனும் சொல்லியிருக்கிறார். ஆனால் தசேதுராட் கிடையாது, அவர் சொல்லியிருக்கிறார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? ஒருத்தர் பிரணாமுக்கு அடுத்த கட்டத்தான மனவாட்டியை ஆர்கனைசேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசரா, அல்லது பிரணாமுக்கு அடுத்த செய்தியாளனா, பிரணாமுக்கு அடுத்த தூதனா, அல்லது பிரணாம் போனது பிறகு அதை விட்டு சென்ற பணியை அவர் தொடர்ந்து செய்யக்கூடியவரா அப்படின்னாக்க அதை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. பிரணாமுக்கும் மனவாட்டிக்கும் கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கு இடையில பிரணாம் தான். புறஜாதிக்கு பிறகு எந்த ஒரு தீர்க்கதரிசியும் கிடையாது. புறஜாதி சபைக்கு பிரணாமுக்கு அடுத்த ஒரு எந்த தீர்க்கதரிசியும் கிடையாது. புறஜாதியுடைய கடைசி தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம். அதுக்கு பிறகு யாருமே கிடையாது. செய்தியில் சும்மா நம்ம சொன்னால் போதுமா? குறிப்புகள் வேணுமில்ல, பேசுவோம். அதே மாதிரி ரெபேக்காள் ஈசாக்கை நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா, ஈசாக்கையும் ரெபேக்காளையும் இணைத்தது எலியாசர். இடையில எந்த தூதனும் இல்லை. எலியாசருக்கு முன்னதாக ஒரு தூதன் போயிட்டு இருந்தார். ஆபிரகாம் சொல்கிறாரு, ஈசாக்கு கேட்குறேன், நான் போகும்போது இவள் தான் என் எஜமானாகிய ஈசாக்கு மனைவி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கும் போது ஆபிரகாம் சொல்கிறாரு ஆதியாகமத்தில், நீ அதெல்லாம் போயிட்டே இரு, அந்த பெண்ணை பார்ப்பேன், உனக்கு முன்பாக சமூகத்தின் தூதன் போவார், கிரைஸ்ட் இல்லையா? அவர் என்ன செய்வார்? ரெபேக்காளை அடையாளம் காட்டுவார். அதான் காட்டுவார். நீ போயிட்டே இரு, உன் சமூகத்தின் தூதன் உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அந்த தூதன் அவள் தான், நீ கொண்டு போகிற ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸை கொண்டு போய் கொடுத்துரு, அவ்வளோதான். இவர் அங்கே போகும்போது ரெபேக்காள் தண்ணி எடுக்க வரா. மற்ற பெண்களெல்லாம் இருக்கும்போது ரெபேக்காளுக்கு மட்டும் இவனுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது. ஐயா, தண்ணி கேட்கும்போது தண்ணி கொடுக்குறேன், ஒட்டகங்களுக்கு கொஞ்சம் நிறுத்துங்க, அதுக்கும் தண்ணி கொடுக்குறேன். ரெபேக்காலும் ஈசாக்கும் இதுக்கு முன்னதாக பார்த்து கொண்டதே கிடையாது. ப்ராப்பர்ட் சொல்கிறார் இல்லைங்களா? செய்தியில் இருக்குது. ஒரு சில ஊழியர்கள் அவங்க ஏற்கனவே ரெபேக்காலும் ஈசாக்கும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க கூட என்னுடைய கூட்டத்திலே பிரசங்கிச்சு அதெல்லாம் விவாதமாக இருக்குது. பைபிள் இல்லாத, ஹிஸ்ட்ரி இல்லாத பேசக்கூடாது. அந்த தண்ணி எடுக்க வரும்போது நம்ம ஊர் மாதிரி அடிப்பம்பு தண்ணியோ குழாயில் போய் பிடிச்சிட்டு போகிறதோ இல்லை. கிணறு மாதிரி இருக்கும். அந்த கிணத்துக்குள்ளே படிக்கட்டு இருக்கும். இறங்கி குடத்துல மோந்துட்டு மேலே கொண்டு வரணும். ஒரு ஒட்டகம் 6 மாதத்துக்குள்ள உரிய தண்ணியை குடிக்கும். அத்தனை ஒட்டகங்களுக்கு தண்ணீர் பார்த்த ஒரு பொறுமைசாலி தான் குணசாலியான ஸ்ரீ ரெபேக்கா. கருப்பு இனம், ஆனால் டிவைனிட்டி பியூட்டி. இவர் இனி எந்த இனமா ஏதுன்னு விசாரிக்கும் போது அங்கே போகும்போது அவள் வீட்டுக்கு ஃபாலோ பண்ணி போகும்போது அவளுக்கு நான் தேடிட்டு வந்த என்னுடைய எஜமானுக்கு மனைவி எவ்வளோ தான் இருக்க முடியும்ட்டு தூதன் அதை உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்தும் முன்னே கொண்டு வந்த அந்த கடகங்கள், அந்த கம்மல், அந்த ட்ரெஸ்லாம் போடும்போது அவள் ஃபிட் ஆயிடுச்சு. பல வர்ண வஸ்திரம், அது 7 வர்ண வஸ்திரத்தை ரெபேக்காளுக்கு கொடுக்கும்போது அவள் போடும்போது சரியாக ஃபிட் ஆகுது. அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறாரு? தண்ணி கொடுன்னு கேட்டார் இல்லையா? ஃபீல்டில் இருக்கும்போது தண்ணி ஊற்றும் போது அந்த வாட்டர் டெஸ்ட்டில் அவள் ஜெயிச்சிட்டான். தண்ணீர் பரிசோதனையில் அவள் ஜெயிச்சிட்டான் ரெபேக்கா. அதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு போகிறார். இந்த ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போது அதுலேயும் அந்த டெஸ்ட்டும் அந்த வஸ்திரம் ஃபுல்லாக ஃபிட் ஆயிடுச்சு. பரிபூர்ணமான ஒரு மனவாட்டிக்கு பரிபூர்ணமான வஸ்திரம் ஃபிட் ஆயிடுச்சு. அந்த ஜுவல்ஸை கொடுக்குறார். வளையல் மாற்றும் போது, கடகம் மாற்றும் போது கடைபிடிப்பது, ஒரு உபதேசத்தை கடைபிடிப்பதுக்கு அடையாளம். கம்மல், அது வார்த்தையை கேட்கறதுக்கு அடையாளம். ஹியர்
இதை வந்துட்டு கொடுத்தோன்னே அவன் சந்தோஷப்படுறதை பார்த்துட்டு அப்பனும் அம்மாவும் என் மகன் என்ன தேர்ந்தெடுக்கிறாரோ அதுதான் பாருங்க. பின்னாடி எலிசர் பின்னாடி போயாச்சு. முன் பின்ன அறியாத ஆட்கள் மணவாளனை சாயந்தர வேலையில் சந்திக்கிறான். ஈசாக்கு அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறான். அவங்க வீட்டில் தான் கல்யாணம், தவிர ரெபேக்கா வீட்டில் கல்யாணம் கிடையாது. தேவனும் நம்மளை அப்படி தான் நமக்கு தீர்க்கதரிசி நம்ம 7ஆம் சபையின் காலத்தில் நம்ம அனுப்பிச்சார். நமக்கு ஒரு வாட்டர் டெஸ்ட் பண்ணார். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பிதா குமாரில் இல்லை, இது வாட்டர் டெஸ்ட், பேப்டிசம். மணவாட்டி என்ன செஞ்சா அந்த வாட்டர் டெஸ்ட்டில் ஜெயிச்சாச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு, பொண்ணுடைமைகளை கொடுக்குறார். கிஃப்ட் நமக்கு கொடுக்குற கிஃப்ட் ஸ்போக்கன் வேர்ட் அண்டு ரிட்டன் வேர்ட். செவிக்கு கேளு, இந்த பிரமாணங்களை கடைபிடி, என்ன எப்படி ஜீவிக்கணும்னு செய்தி நமக்கு கற்றுக் கொடுத்தது. பல வர்ண வஸ்திரம், 7 வர்ணங்கள், 7 seal ரெவலேஷன், 7 முத்திரைகள், பரிபூர்ணமான மனவாட்டிக்கு பரிபூர்ணமான வஸ்திரம். அவ்வளோதான். எலியாசர் பின்னாடி போயாச்சு. எலியாசரை தவிர ஜோசுவாவுக்கும் ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் இடையில வேற எந்த மனுஷனும் கிடையாதுங்க. தேவன் தான் இருந்தார், வேற எந்த மனுஷனும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? திரு பிரணாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு இடையில வேற எந்த ஒரு தூதனும் வர முடியாது, எந்த ஒரு மனுஷன் வர முடியாது. பலமுள்ள தூதன் தான் வர முடியும். சமூகத்தின் தூதன் எப்படி எலியாசருக்கு முன்பாக இருந்தாரோ, இந்த கடைசி நாட்களில் பிரணாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் மனவாட்டிக்கு இடையில பிரணாம் இருக்கும்போது பிரணாமு யாருடைய பேச்சை கேட்டார்னா பலமுள்ளத்துடைய சத்தத்தை கேட்டு அதில் மனவாட்டியே தெரிந்து கொண்டார். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி எஸ்தருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எஸ்தருக்கும் அகஸ்வேரு ராஜாவுக்கு இடையில மொர்தெகாய் தான் இருந்தாலும் தவிர வேற எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. மொர்தெகாய் தான் எஸ்தரை கொண்டு போய் அகஸ்வேரு ராஜாட்ட விடுறார். தாதிமார்கள்ட்ட விட்டு அங்கே கவனிக்கப்பட்டு கன்னி மாடத்தில் பரிசோதிக்கப்பட்டு ஒரு சுத்தமான கன்னி என்று தெரிவித்தது பிறகு அதுக்கு பிறகு அகஸ்வேரு கல்யாணம் பண்ணுறான் எஸ்தர். ரூத்துடைய வாழ்க்கையில் ரூத்துக்கும் போவாஸுக்கு இடையில நகோமி தான் இருந்தாலே தவிர வேற எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. அப்போ இன்னைக்கு கடைசி கால செய்தியில் இந்த 7ஆம் சபையின் காலத்துக்கு 1ஆம் சபையின் காலத்துக்கு 1ஆம் சபையின் காலத்து மனவாட்டி இயேசு கிறிஸ்து பவுல். அதே மாதிரி 6 சபை காலங்களும் 7ஆம் சபையின் காலத்துக்கு நம்முடைய காலத்துக்கு வரும்போது திரு வில்லியம் மரியன் பிரணாம் தான் நமக்கு தூதனாக அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்கு இடையில பிரணாம் தான் இருக்கார தவிர எந்த ஒரு தனி மனிதன் கிடையாது. அந்த மகத்தான நபர் வரும்போது நான் ஒதுக்கி கொள்ளுவேன். அவர்தான் மணவாளன், பலமுள்ள தூதன். 1963 February 28 வந்த அந்த பலமுள்ள தூதனுடைய சத்தம். மணவாளன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ராப்சர் நடக்கல, நம்மோடு கூட இருக்கிறார். இதுக்கு இடையில எங்கள் சித்தப்பா வருவார், எங்கள் மாமா வருவேன், எங்கள் மச்சான் வருவேன், எங்கள் அக்கா புருஷன் வருவான், ஜோசப் பிரணாம் வருவார், அல்லது இவர் ஜூரி ஜாக்சன் வருவார், கேன் வருவார், டால்டன் புருஸ் வருவார். இதெல்லாம் ஃபேக் மெசேஜ். இதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது. சரி, அடுத்ததாக நம்ம வேத வசனத்தின் மூலமாகவும் குறிப்புகள் மூலமாகவும் பார்ப்போம். திரு பிரணாம் சொல்கிறார் இல்லையா, மகன் என்ன செய்வார், ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார். ஆண்டவரை நீரே சொன்னீர். ஃப்ரம் த டைமில் அவர் சொல்கிறார், நீர் அதை சொன்னீர், என் மகன் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பான்ட்டு. அப்போ இந்த கோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. பேலை, புருடன் பர்த்திமேயு, கேள்விவதிகள் 16, உன் வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு தகுதி அமைந்திருக்கிறதா, பதறல், லெட் அஸ் see God from the time, புத்திர சுவிகாரம் 44. இதில் அவருடைய குறிப்புகள் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஜோசப் பிரணாம் எப்படி, பிரணாமுக்கு அடுத்த தூதன் கிடையாது, பிரணாமுக்கு அடுத்த மனவாட்டிக்குரிய கோஆர்டினேட்டர் கிடையாது இல்லைங்களா. அவரை ஏன் நம்ம தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ள முடியாது, டிஸ்பென்சேஷனல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அவர் ஜபர்சன்வில் கூடாரத்துக்கு தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அவருடைய சொந்த சபைக்கு அவர் ப்ராப்பர்ட்டாக இருக்கலாம் இல்லைங்களா, அவர் தீர்க்கதரிசியாக இருக்கலாம். ஆனால் இஸ் நாட் மேஜர் ப்ராப்பர்ட். எலியா மாதிரி, எலிசா மாதிரி, மோசே மாதிரி, பிரணாம் மாதிரி அப்படிப்பட்ட டிஸ்பென்சேஷனல் ப்ராப்பர்ட் கிடையாது. டாக்டரின் எரெக்ஷன் பண்ணுற ப்ராப்பர்ட் கிடையாது. மனவாட்டி வழிநடத்துகிற ப்ராப்பர்ட்டும் கிடையாது. ஹீ இஸ் த ஒன் ஆஃப் த பிரைட். அவரும் மனவாட்டினுடைய ஒரு பாகம்தான். இதை செய்ய தவறுனா அவரே இழக்கப்பட்டுருவார். அப்படின்னா இந்த ஜோசப் பிரணாமுடைய டாக்டரின்ஸ் எல்லாம் என்ன பிரதர்? சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, வாய்ஸ் ஆஃப் கார்டுக்கு தான் காணிக்க அனுப்புறதெல்லாம் உண்மையா, அல்லது அவருடைய சர்க்குலர் தான் படிக்கணுங்கிறது உண்மையா, டேப் போட்டு கேட்கணும்னு சொன்னது உண்மையா, ஜோசப் பிரணாம் என்ன தான் சொல்கிறார், அல்லது அவர் சொன்னதாக இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஏன் ஜோசப் பிரணாமுக்கு டைரக்டான எந்த விதமான டாக்டரின் பாயிண்ட்ஸும் நமக்கு வரல, அல்லது வந்திருக்குதா? இதையெல்லாம் அடுத்த ஒளிப்பதிவில் அந்த காணொலியில் பார்ப்போம். யாரையும் தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது இல்லைங்களா. உங்களுடைய டாக்டரினல் இதுதான்.
நீங்களும் என்ன அப்படி பற்றி பேசுகிறோம், அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.